எப்படி இந்த பாவத்தை மேற்கொள்றது அப்படின்னு நமக்கு பாவ பிரச்சனைனா சபையில் இருக்கிற மக்களுக்கு எப்படி நம்ம போதிப்போம்? இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால இதை பார்க்குறோன்னு சுற்றி ஏன் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க ஊழியக்காரங்க, இவ்வளோ விசுவாசம் இல்லாத, ஒரு நம்பிக்கை இல்லாத, ஒரு தைரியம் இல்லாத, அல்லது தன்னையே தேவன் கொண்டு போய் சேர்ப்பாரான்னு கூட ஒரு பயம். பரலோக தேவன் நமக்காக நீசக்குளமாக இறங்கி வந்தார். ஆகவே தான் இன்னைக்கு ஒரு பிரசங்கம் நடக்குது. அவர் மட்டும் இறங்கி பாடுபடல, அவர் மட்டும் அடிக்கப்படல, அவர் மட்டும் நொறுக்கப்படல, அவர் மட்டும் நமக்கு கிரயம் செலுத்தலைன்னா, அவர் மட்டும் உயிரோடு எழுந்திருக்கலன்னா இன்றைக்கு ஒரு சபை இருக்காது, நீங்க இருக்க மாட்டோம். அன்னைக்கு அடுப்பு வச்சு பற்ற வச்சு இது பண்ணாங்க. அடுப்பு இங்கே விட்டுருங்க, அடுப்பில். இன்னைக்கு அடுப்புடா கேஸ் சிலிண்டர், இதையெல்லாம் ஏற்றுக்கிறோம். அன்னைக்கு 2G ஃபோனில், அப்புறம் 3G, அப்புறம் 4G, இப்போ 5G இருக்குதா சார்? 5G இருக்குங்களா? 5G இருக்குதா? 5G அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆராதனை தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை மட்டும் நான் வேற மாதிரி கேட்டேனே. பாடுறதை வைக்கிறது, துதிக்க வைக்கிறது, அவங்கள உற்சாகப்படுத்த வைக்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஆகவே தான் அவர் மேலே ஒரு பெரிய விசேஷமான கடவுள் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆகவே எங்களையும் பாருங்கள், நானும் என்னோட கூட வந்திருக்கிற பென்சன் பால் பாஸ்டர், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போன வருஷம் முழுவதும் கிட்டத்தட்ட 14 மீட்டிங் பண்ணோம். கிட்டத்தட்ட 10 இடத்துல பண்ணோம், ஒரு 6 மாவட்டத்தில் பண்ணோம். கிட்டத்தட்ட 645 பாஸ்டர் கிட்ட சந்தித்தோம். அப்படின்னா 645 சபைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக வச்சார். அதுக்காக கர்த்தர் நாங்கள் ஸ்தோத்திரம். இந்த வருஷமும் பல இடங்களில் போயிட்டு வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போக வச்சுருக்கிறாரு. போன மாதம் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்ராக்கும், வாரணாசி, டெல்லி இங்கெல்லாம் போய் கடவுளுடைய வார்த்தை அந்த ஊழியக்காரர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரம் என் கூட என்னுடைய சகோதரன் பாஸ்டர் கிளமெண்ட் அலெக்ஸ் வந்திருக்கிறாரு. அவர் என் கூட வந்திருக்கிறாரு. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது இன்றைக்கி நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னாரு. அதுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அவருடைய என்ன சொந்த தம்பி அவருக்கும் பெரிய சபை இருக்குது. அவரும் எங்களை மாதிரி நிறைய இடங்களில் போய் ஊழியத்தை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் மந்தில் கூட பாம்பே போய் ஊழியத்துக்கெல்லாம் இருக்கிறார் அவர். ஆகவே அவருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிங்க. சரி, இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் என்ன பண்ணிருக்கோன்னா, இந்த போதகர்களுக்கு இன்றைக்கி பலப்படுத்துறதுக்கே கிடையாது. பார்த்திக்கிட்டா சபையில் இருக்கிற நாம் ஊழியக்காரர்களாக இருக்கிற நம்ம விசுவாசிகளை பலப்படுத்துகிறோம். பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை, வியாதி, வறுமை வரும்பொழுது அவங்களுக்கு உற்சாகமாக ஜெபம் பண்ணுறோம். கடவுளுடைய வார்த்தையை சொல்லி அவங்கள தேற்றுக்கிறோம், பலப்படுத்திடுறோம். ஆனால் நம்ம கஷ்டங்களை, நம்ம பிரச்சனை, நம்ம போராட்டம், நமக்குள்ளே இருக்கிற வேதனை, நமக்குள்ளே இருக்கிற கவலை, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அந்த ஊழியம், இதையெல்லாம் நம்ம வியாதி, இதெல்லாம் நம்ம யாருக்கும் சொல்ல முடியல. பாருங்கள், ஊழியக்காரங்களாக இருக்கிற நம்ம சொல்ல முடியும். ஆகவே நாம் என்ன பண்ணுறோம், நமக்குள்ளே இருந்து கஷ்டப்படுறோம். அதுவே நான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களை மறிச்சிடுறாங்க, சீக்கிரமாக மறிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த கவலை, பயம், வேதனை, துன்பம் நமக்குள்ளே வச்சிருக்கிறதுனால ஊழியக்காரங்க ரொம்ப நாள் வாழ முடியாத போயிடுது. அப்போது இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எப்படி ஊக்குவிக்கிறது என்றது தான் எங்களுக்கு மேலே கடவுள் தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அதை தான் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர் மீட்டிங் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது, நடக்கலன்னு சொல்லலை. ஆனால் ஊழியக்காரர் மீட்டிங் எப்படி நடக்குதுன்னா, சபை அந்த ஊழியக்காரர் உட்காந்தா அவங்கள பயங்கரமாக திட்டுறது. நீ என்ன ஊழியம் செஞ்ச, ஆதாயம் பண்ணியிருக்கிறியா, ரியலிஸ்ட் பண்ணுறியா, இல்லை இது பண்ணுறியா, அது பண்ணுறியான்னு சொல்லி, அதுக்கு அப்புறம் உன்னுடைய ஊழியம் என்ன சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி ஒன்றும் இல்லாத அவங்கள ஊக்குவிக்கிறதே கிடையாது. இருக்கிற நல்ல ஒரு விசுவாசத்தோடு கெடுக்கிற மாதிரி நிறைய இடத்துல இன்றைக்கி நடத்துகிறாங்க பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு பாவம் பிரச்சனை இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த எப்படி இந்த பாவத்தை மேற்கொள்வது அப்படின்னு நமக்கு பாவ பிரச்சனைனா சபையில் இருக்கிற மக்களுக்கு எப்படி நம்ம போதிப்போம்? இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால இதை பார்க்குறோன்னு சுற்றி ஏன் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க ஊழியக்காரங்க, இவ்வளோ விசுவாசம் இல்லாத, ஒரு நம்பிக்கை இல்லாத, ஒரு தைரியம் இல்லாத, அல்லது தன்னையே தேவன் கொண்டு போய் சேர்ப்பாரான்னு கூட ஒரு பயம். இதில் ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் என்ன, நீ போவியா போக மாட்டியா, நீ உன்னை அறியன் என்று சொல்லிட்டு வர கர்த்தர், இப்படிலாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே நம்ம குறை சொல்லிக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை என்னையும் உயர்வாக பார்க்குது. தேவன் உங்களை உயர்வாக பார்க்குறாரு. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள்,
ஆண்டவர் உங்களை ரொம்ப உயர்வாக பார்க்குறாரு. கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப உயர்வாக பார்க்குறாரு. உங்களை நீங்கள் சாதாரண ஆள் தான், ஆனால் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை பார்க்குறாரு. ஆமாம், கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. பெரிய ஒரு ஸ்தானாதிபதி நீங்கள். ஆமென். நம்மளே வந்து குறை சொல்லிக்கூடாது பாருங்க. பிசாசு நம்மக்கிட்ட வந்து குற்றம் படுத்துனே இருப்பான், நம்ம அதை வந்து நம்ம சொல்லிக்கூடாது. ஆகவே தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பேசுகிறோம் பாருங்கள். எல்லாருக்கும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஷாலோம் அப்படின்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து ஷாலோம். ஷாலோம்னா இயேசு வந்து உயிர் தெழுந்த உடனே உங்களுக்கு சமாதானம் சொன்னார். உயிர் தெழுந்தோடனே உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு என்ன? ஷாலோம் என்ற வார்த்தை அது எபிரேயரில் ஷாலோம். ஷாலோம்னா என்ன? உங்களுக்கு எதுவும் உடஞ்சி போகாது, எதுவும் உங்களுக்கு கிடைக்காது போகாது. அப்படின்னு என்ன? உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் ஷாலோம். அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஷாலோம் அப்படின்னும். சொல்லுங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி, ஷாலோம். எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும், எனக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் பாருங்கள், எனக்கு இது கிடைக்கல சார், அது கிடைக்கல சார், அது பண்ணல சார், இது கிடைக்கல சார், இது உடஞ்சி இது நாசமாயிடுச்சு, அது நாசமாயிடுச்சு, இந்த விசுவாசி போயிடுச்சு, அந்த விசுவாசி போயிடுச்சு, இது மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஏந்திரிச்சோன்னே ஷாலோம் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே உடஞ்சி போகாது, எனக்கு ஒன்றுமே கிடைக்காத போகாது, எனக்கு எல்லாமே கிடைக்கும். திருப்பி சொல்லுங்கள், ஷாலோம். எனக்கு எல்லாமே கிடைக்கும், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சின்ன வேர்டுங்க வித்தியாசமாக மாறிட பாருங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு முக்கியமான நேரம். இது வந்து பிரசங்கிக்கிற நேரம். இந்த பிரசங்க நேரம் வந்து ஒரு சாதாரண நேரம். நிறைய பேர் பாருங்கள் சபைக்கு வர்றது, நம்ம கூட விசுவாசிக்க ஏதோ பிரசங்கத்தை கொஞ்சம் நேரம் கேட்டு போயிடுவோம், ஒரு குறிப்பு. அப்படி கிடையாது. இது எல்லா பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. ஹலோ, என்ன நேரம்? எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இந்த நேரம். இன்னொன்று, இந்த நேரம் என்னன்னா வெறும் அது மாத்திரம் இல்லை, என்னுடைய எதிர்பார்ப்புகள்லாம் வழிவாசலை திறக்கிற ஒரு நேரம் இது. திரும்பி ஆமென்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, சின்னதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. அப்படி வந்து உட்காரணும். பிறகு என்னுடைய எதிர்பார்ப்புகளாம் வழிவாசலை திறக்கிற ஒரு நேரம் இந்த நேரம் அப்படின்ற அந்த எண்ணம் வரணும் பாருங்க. அப்போ பாருங்க, இந்த வசனம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பிறகு இன்னொன்று, நான் பிரசங்கிக்கிறதுனால எனக்கு எது ஆகாது, ஏதோ எனக்கு கேட்கறதுனால எனக்கு நடக்க போகிறதில்லை. திருப்பி சொல்கிறேன், நான் பிரசங்கிக்கிறதுனால எனக்கு நடக்காது, அல்லது ஏதோ நான் கேட்கறதுனால கடவுளுடைய வார்த்தை கேட்கறது எனக்கு நடக்க போகிறதில்ல. ஆனால் நான் பிரசங்கிக்கிறதுனாலையும் சரி, நான் கேட்கறதுனாலும் சரி, பிரசங்கிறதையும் கேட்கறதையும் விசுவாசிக்கிறதுனால தான் எனக்கு நடக்கும். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பாருங்க, நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோமா? நம்ம கேட்குறோம், ஆனால் விசுவாசிக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தான் சொல்லுது, அவர்கள் விசுவாசிக்காத போனாதபடினால அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலை. ஆகவே நிறைய பேர் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் நம்மளே நம்ம விசுவாசிக்கிறது நம்ம பிரசங்கத்தை. பிறகு நம்ம கேட்குற மொழியாத விசுவாசிக்கிறது. ஆகவே தான் நான் நிறைய பேர் பாருங்கள், இப்போ ஊழியக்காரங்க, இப்போ நான் கூட பாருங்கள், நான் பிரசங்கிக்கிறேன், ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னுடைய வார்த்தையை நானே விசுவாசிக்கலாம், எனக்கு நடக்காது. நானே கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நடக்காது. அப்போ பாருங்கள், பிரசங்கம் பண்ணுறதையும் கேட்குறதையும் நான் விசுவாசிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து இன்றைக்கி இந்த 1 மணி நேரத்திலலாம் பண்ண முடியாது. இது ஒரு 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். இதை எத்தனை மணி நேரங்க? 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் நான் இதை 1 மணி நேரம் எனக்கு டைம். பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், பிள்ளைங்க பாட்டு பண்ணாங்களே, அவங்களே அரை மணி நேரம் சுருக்கிட்டாங்க. அவங்கள அரை மணி நேரம் ஆராதனை பண்ணணும்னு சொன்னால் அழிச்சுன்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்த உடனே அவங்கள என்ன பண்ணிட்டோம், டைம் அப்படியே ஓடிடுச்சு. ஓடினோடனே நீங்கள் சுருக்கமாக, பென்சன் பால் சொன்னார், சுருக்கமாக பாட்டு பாடிட்டாருங்க இன்னும் அப்படின்னாரு. ஏன்? நேரம் இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போது அதில் ஒரு 1/4 மணி நேரம் போயிடுச்சா அவங்களுக்கு. நாங்கள் எங்கேருந்து வரோம்? கும்மிடிப்பூண்லேருந்து வரோம். கும்மிடிப்பூண்லேருந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர். நாங்கள் காலையில் இங்கேருந்து வீட்டில் கும்மிடிப்பூண்ல சீக்கிரம் கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே ஃபேமிலியாக எங்கள் பாஸ்டர், என் தம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டே வந்துட்டோம், 9 மணிக்கெலாம் வந்துட்டோம். அவர்கிட்ட நைட் சாப்பிட்டோம், காலையில் அங்கே தான் குளிச்சுட்டு கிளம்புனோம். ஏன்னா நீங்கள் நேரம் சும்மா இல்லைங்க,
அங்கேருந்து வந்திருக்கோன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போனா என்ன, கடவுள் நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் அங்கேருந்து வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். அப்போனா இந்த நேரம், இந்த மீட்டிங் நேரம் எவ்வளோ விலையேற பெற்ற நேரன்றதை நம்ம விளங்கிக்கொள்ளணும். பாருங்கள், நிறைய பேருக்கு பாருங்கள் மீட்டிங்கா போ அது வருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இதுக்காக எவ்வளோ கிரயம் செலுத்தப்பட்டதுன்னா, வேற இந்த கிரயம் இல்லை, சிலுவையில் அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்கிறார். பரலோக தேவன் நமக்காக நீசக்குளமாக இறங்கி வந்தார். ஆகவே தான் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் நடக்குது. அவர் மட்டும் இறங்கி பாடுபடல, அவர் மட்டும் அடிக்கப்படல, அவர் மட்டும் நொறுக்கப்படல, அவர் மட்டும் நமக்கு கிரயம் செலுத்தலைன்னா, அவர் மட்டும் உயிரோடு எழுந்திருக்கலன்னா இன்றைக்கு ஒரு சபை இருக்காது, நீங்கள் இருக்க மாட்டோம். அப்போ இந்த கிரயத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்குது. வேற எங்கே நம்பிக்கை இருக்குது? என்ன நம்பிக்கை இருக்குது நமக்கு? அவர் உயிரோடு இருந்தது இருக்கிறனால தான் நம்பிக்கை. அப்போ அதை மாதிரி இந்த பிரசங்க நேரம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் விளங்க மாட்டேங்குது பாருங்கள். மீட்டிங்கா சரி மீட்டிங்கா அப்படின்றது. பாட்டு பாடுக்குது பாருங்கள். பாட்டு பாடும்போது சில பேர் போன வாரம் முந்தின நாள் ஒரு மீட்டிங் எங்கே போனோம், நம்ம மவுண்ட் ரோடுக்கு போனோம். மவுண்ட் ரோடுக்கு அதுக்கு முன்னால் ஒரு நாள் போனோம், பொன்னேரி. இந்த போன வாரத்தில் 2 இடத்துல பாட்டு பாட சொன்னால் 2 பேர் 3 பேர் அப்படியே உட்காந்துக்கிறாங்க, இப்படி பாட்டு பாடுனுக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாட்டு பாடினா தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம். பாருங்கள், நைஜீரியன் அவங்க பாடுறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? அப்படி ஷவுட், டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். என்ன பாட்டு! நான் சொல்கிறேன், ஒரு கிரிக்கெட்டை போய் அப்படி தட்டுறோம், கிரிக்கெட் பால் அடிச்சோம். சினிமாவில் வந்து ஒரு சினிமா நடிகர் வந்து அப்படின்னா குதிக்கிறான். ஆனால் உயிரோடு இருக்கிற கத்தரை பாடுறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு நம்ம எமோஷனை காமிக்கிறது இல்லை. சொல்லு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு. உங்களை குறை சொல்ல, நீங்கள் இல்லை, நல்ல ஆட்கள் உங்களே இல்லை, பட் சிந்திக்க வைக்கிறோம். பாட்டு பாருங்கள், நைஜீரியன் போட்டு பாருங்கள், டான்ஸ் டான்ஸ் அப்படி என்ன மாதிரி பாட்டம், அப்படி வேறு ஊற்றுது கத்தருக்கு. நம்ம என்ன அது எப்படி நடனம் ஆடலாம்? ஏக தெய்வங்க அவர். தெய்வத்துக்கு பவுல் சொல்கிறாரு, நான் உள்ள பவுல் சொல்கிறாரு, எப்படி வந்து மதுபானம் சாப்பிட்டுட்டு அவன் நிறைஞ்சிருக்கிறானோ, நீங்கள் ஆவியில் நிறைந்து சங்கீதனாலும் கீர்த்தனாலும் ஞானப்பாட்டம் ஒருவருக்கு ஒரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் குடிச்சவங்கிட்ட கேட்டுப்பாரு, குடிச்சிட்டு ஆறா என்னன்ற என்ன வாடா, அவன் தண்ணியே மறக்கிறான் குடிச்சிட்டு. எங்கே? சாவு வீட்டில். நம்ம உயிரோடு இருக்கிற உயிர் தேர்ந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு. சாவு வீட்டில் தண்ணியை மறக்கிறான். ஆனால் ஜீவனுள்ள வீட்டில் ஜீவனுள்ள இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம்? தன்னை மறக்கவும் மாட்டோம், நம்மளே நாம வச்சுக்கிறோம். அதனால தான் தன்னை மறக்கிறவன் தான் அவர் ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ இன்னொன்று, நம்ம என்ன பழைய ஸ்டைல்லே இருக்கிறோம், புது ஸ்டைலுக்கு வர மாட்டோம். பாருங்கள், அன்னைக்கு அடுப்பு வச்சு பற்ற வச்சு இது பண்ணாங்க. அடுப்பு இங்கே விட்டுருங்க, அடுப்பில். இன்றைக்கி அடுப்பா கேஸ் சிலிண்டர். அன்னைக்கு குண்டு பல்ப்பு, அதுக்கப்புறம் டியூப்லைட் வந்துச்சு. டியூப்லைட்டில் ஸ்டார்டர் ஒன்று இருக்கும், சோக்கு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் டியூப்லைட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டார்டரே இல்லாத எலக்ட்ரானிக் டியூப்லைட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா எல்இடி. ஒரு ஸ்டார்டர் கிடையாது, ஒரு சோக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். அன்னைக்கு 2G ஃபோனில், அப்புறம் 3G, அப்புறம் 4G, இப்போ 5G இருக்குதா சார்? 5G இருக்குங்களா? 5G இருக்குதா? 5G. அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆராதனை தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை மட்டும் நான் வேற மாதிரி கேட்டேனே. நீங்கள் இன்னும் பெருசாக ஓனா ஏதோ வந்துக்குது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரயில் இன்ஜின் எப்படி இருந்துச்சு? சுக்கு புக்கு சிக்கு புகை எரியும், புகைலாம் போகும். நான் சின்ன வயசில் போகிறப்போ அந்த இன்ஜின் கரி இன்ஜின் சுக்கு, நீங்களாம் தெரியுமான்னு தெரியும், எனக்கு தெரியும். இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுதுன்றான், பிறகு டீசலில் போகுது, இப்போ வேறு மாதிரி ட்ரெயின். இப்போது என்ன ஆகுது? இப்போ ஒரு பிரதமர் ஒன்று விட்டுருக்கிறாரு, வந்தே பாரத். அதில் போகிறேன் நான், ஜின்னு போகுது, சத்தமே இல்லாத. அதெல்லாம் நம்ம விஞ்ஞானம் ரொம்ப உயர்ந்திருக்குது விஞ்ஞானம் இல்லை, அதனால் இதெல்லாம் தேர்த்துக்கணும். ஆனால் சத்தியம் மட்டும் என்ன பண்ணாது, அப்படியே இருக்குமா. சத்தியத்தில் கூட தான் இதுலேருந்து அடிப்படையாக தாங்க எல்லாம் மாறுது.
ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஆகவே தான் நம்ம மனசை திறக்கணும். சத்தியத்துக்கிட்ட வரும்போது தம்முடைய உள்ளங்களை மனதையும் திறக்க வேணும். இந்த அரண், மனசில் இருக்கிற அரணை ஆவியானவர்தான் உடைக்க முடியும். ஆக தான் பாருங்கள், வாழ்க்கை ஏன் மாறாதுக்கிறதுக்கு காரணம்னா இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். எது? டியூப்லைட்டை ஏற்றுக்கிறோம், 2G 4G ஏற்றுக்கிறோம், ட்ரெயின் ஏற்றுக்கிறோம், அடுப்பை இருந்து இப்போ சிலிண்டர் ஏற்றுக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அன்னைக்கு சொன்னுங்க எப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வெளிச்சத்தோடு பேசுகிறாங்களே, அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை இன்றைக்கி சபைகளில் ஊழியங்களில் இல்லை. அதனால தான் வாழ்க்கை எப்போதும் பாருங்கள், நம்ம என்ன கேட்குறோம்? இப்போ ஒன்று ஐயா சொன்னார், தப்பாக நினச்சிக்காதீங்க, கடனே இல்லை, ரொம்ப நல்லது. ஆனால் பேங்க்கில் பணமே இல்லை, அது ரொம்ப தப்பு. நான் யாரையும் எனக்கு ஒன்று இது கிடையாது. நான் என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் பாத்திரம் நிரம்பி வழியும். கடனே இல்லாதது ரொம்ப, அது ஒரு பக்கம் ரொம்ப கரெக்டு, ரொம்ப ட்ரூத். அது அடுத்த ட்ரூத் என்ன? நான் நிரம்பி வழிகிற பாத்திரம், வாரி இறைத்து விருத்தி அடைந்தவர் உண்டு. வாரி இறைக்கணும்னா இருந்தா தான் வாரி இறைக்க முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, வாரி இறைத்தவன். நான் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் வாரி இறைக்கணும், அந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அப்போ நான் இது சும்மா உள்ளே போல, சும்மா அந்த மனசை கிளறி விடுறேன். அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம தேவன் எல்லாத்தையும் நமக்கு தரார். எல்லாம்னா என்ன? உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் தான். அப்போது இந்த மனப்பான்மை நம்மளுக்கு வேணும் பாருங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாழ்வு வேத கருத்தரங்கு அப்படின்னு போட்டுட்டு, சத்தியத்தின் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல் பாயிண்டில் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் உண்டு, அது 2வது பேஜில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னுரையில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, 4th பாயிண்ட்டு, 5th பாயிண்ட் இருக்குது. இந்த முன்னுரை தான் நீ முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. 2வது நான் சொல்லிடுறேன். செகண்ட் பாயிண்டில் இருக்குது, செகண்ட் பேஜில் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் உண்டு. அதில் முதல் பாயிண்டில் ஆசீர்வாதம் உண்டுன்றத அதை நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் விளக்கணும். 2வது ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது, 3வது ஆசீர்வாதத்தை கேட்கணுன்னா யாக்கோப்பு கிட்ட தான் போய் கேட்கணும், ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரர்கிட்டலாம் கேட்கக்கூடாது. ஹலோ, சிபா ஸ்திரீ யார் புகழ்ந்தா? சாலமனை யார் புகழ்ந்தது சொல்லுங்கள் சார்? ராஜா ராணி புகழ்ந்தா. அவ ஓ இப்படிப்பட்ட ராஜாவை பார்க்கலப்பானோ, நான் கூட இந்த மாதிரி நான் என் ராஜ்யம் கூட இப்படி இருக்காது. இந்த ராஜ்யத்தினுடைய அந்த ஆள் மட்டும் இல்லை, அந்த ஆள் கிட்ட இருக்கிற வேலைக்காரங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குற ஆன்றா, அவங்க சாப்பாட்டு தட்டை பார்த்துட்டு ஆன்றா, அவங்களுடைய எல்லாம் பொருளெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிச்சைக்காரி இல்லை, ராணி. இப்போ சாதாரண ஆள் ஒரு பெரிய ஒரு பங்களா பார்த்தா ஆணுவாங்க. ஆனால் அதே ஒரு பெரிய ராஜா பார்த்தா எப்படி சொல்லுவான்? அப்போ அவளுக்கே ஷாக் அடிக்கிற மாதிரி தேவன், நம்முடைய தேவன் நம்ம ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பாரு, அதான் ஆசீர்வாதத்தை கேட்கணும்னா யாக்கோப்பு கிட்ட போய் கேட்கணும். ஆமென். 4வது NTல புதிய ஏற்பாட்டில் பணக்காரர்கள் இருக்கிறாங்க. ஏன் நிறைய நேரத்தில் பழைய ஏற்பாடு தான் சார் எல்லாமே, புதிய ஏற்பாட்டிலலாம் ஒன்றே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பணக்காரர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதில் பார்க்க முடியும். இதெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது இன்றைக்கி, கண்டிப்பாக பண்ண முடியாது. 3வது பேப்பரில் இயேசுவின் ஊழியத்திலும் சந்தேகப்படுகிறார்கள். ஏன்னா இன்றைக்கி கூட சந்தேகப்படுவாங்க. நீ நல்லா இருன்னு சொன்னாலே தேவையில்லப்பா, ஏதோ அந்த ஆள் தெரில. இன்றைக்கி நீ நல்லா இரு, நீ ஆசீர்வாதமாயிரு, நீ சந்தோஷமாயிரு, நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே என்னமோ ராங். இயேசு ஊழியத்தை அப்படி தான் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா அவங்களாம் மத ரீதியாக பண்ணுறாங்க. இவர் வராரு, இந்த வேலையில் என்ன வேலையில் இந்த ஓய்வு நாள்லேயே ஏந்துடுறான்றாரு. இந்த ஆள் நம்ம மாதிரி ஒரு மாதிரி சொன்னோம், இந்த ஆள் வேறு மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு அவர் இது பண்ணாங்க அவரை. பிறகு அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாரும் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் அப்பா பிதாவே கூப்பிடுப்பான்றார். உடனே மதவாதிகளுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ இயேசு ஊழியத்தை சந்தேகப்பட. அதே மாதிரி தான் பாருங்கள், நம்ம ஊழியத்தை சில பேர் நல்லா இருன்னு சொன்னால இன்னைக்கு அது ஊழியமா
அட்டூழியம் பண்ணுற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏங்க நல்லா அப்போ நான் கேட்டேன், போன வாரம் கூட கேட்டேன், சில இந்த யூடியூப்பில் சில பேரை பார்க்கும்போது ரொம்ப கோபமாக வருது எனக்கு. வேலை இல்லாத உட்காந்துக்கின்னு இது தப்பு அது தப்பு இது தப்பு அது தப்புன்னு சொல்லி நிற்கிறீங்களே. நான் ஒரே வாரி கேட்டேன், போன வாரம் எங்கள் சபை மக்கள்கிட்ட கேட்டேன் என்ன கேட்டேன் அப்படின்னா, நேராக கேட்டேன், இயேசு ஆசீர்வதிக்க வந்தாரா அழிக்க வந்தாரா சொல்லுங்க அப்படின்னு. அப்போது அது மட்டும் சொல்ல, ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்கல்ல, செய்வீங்களோ செய்வோம். ஓ இருக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பிரசங்க நீங்களும் நானும். நான் முதல் எடுத்துன்னு ஒன்று சொல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாருக்கும் வணக்கம், நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிறேன்னு எப்போதும் சொல்லுவேன். அப்போது நீங்கள் அப்படி பார்ப்பாங்க, என்னடா பிரைஸ் லார்ட் சொல்லாது வணக்கம்னு சொல்கிறாரு. ஆனால் வடநாட்டிலேருந்து வந்து வணக்கம் தெரியாதவர் வணக்கம் அப்படின்பார். ஏன்னா மக்களை கேதர் பண்ணுறாங்க, மக்களை தன் பக்கம் திருப்புறாங்க. நீங்கள் ஞானம் யாருங்க? தேவன் பக்கமாக திருப்பக்கூடிய ஒரு கருவி நீங்களே. ஒரு சினிமா நடிகை வரான், 5 மினிட்ஸ் பேசுகிறான், படிப்பை பற்றி அதை பற்றி இதை பற்றி எல்லா வாலிபப்பில் ஓன்னு தட்டுறான். 5 மினிட்ஸ் பேசுகிறான், அப்படியே கவர் பண்ணுறான் எல்லாரையும். ஆனால் நீங்களும் நானும் யாருங்க? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஆள். நீங்களும் நானும் எப்படி பேசுகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உன் பாக்கிட்ட பொத்துலாக்கிடுவார், கர்த்தர் உன்னை நாசமாக்கிடுவார். அப்போது எப்படி வருவாங்க மக்கள்? எப்படி வருவாங்க? அப்போது சினிமாக்காரன் ஜனங்க பக்கம் தன் பக்கமாக இழுக்கிறதுக்கு பேச தெரிஞ்சுன்னுக்கிறான். ஒரு அரசியல்வாதி ஜனங்களை தன் பக்கமாக திருப்பத்துக்கு பேச தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஊழியக்காராக இருக்கிற நாம் தான் பேச தெரிஞ்சு மக்களை தன் பக்கம் இழுக்கணும், கடவுள் பக்கம் கொண்டு வரணும். ஆனால் நம்ம சூஸ் பண்ணியே பேசுறது இல்லை எதையும். ஹலோ இருக்கீங்களா இல்லையா? பாருங்க, ஒரு இன்டர்வியூ போனால் கூட அப்பா அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க, அப்பா தம்பி பார்த்துப்பா இன்டர்வியூ பதில் சொல்லுப்பா, கேட்குற காரியத்தை சரியாக பார்த்து பதில் சொல்லு, அப்போ தான் வேலை கிடைக்கும், எதனா சொல்லிட்டு வந்துட போகிறேன். அப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது கூட அவ்வளோ ஜாக்கிரதை பேச சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மேடையில் ஏறிக்கின்னு, நீங்கள் இல்லை இந்த ஊருக்கார் கிடையாது, மேடையில் ஏறிக்கின்னு என்ன பண்ணு அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்ட்டு வேற மாதிரி ஏதாவது ஒன்று மனசில் தோன்றதெல்லாம் பேசுறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மக்களை அப்புறம் சினிமா பார்க்க ஜனங்க அந்த ஹீரோ பக்கம்லாம் போகிறாங்க, பிசாசு அவன் இழுக்கிறானே அழகா, அவன் வந்து வணக்கம் சொல்கிறானே. அப்போது நீங்களும் நானும் மேடையில் ஏறினா எப்படி பேசணுன்றத முதல் கற்றுக்கணும். ஹலோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அவங்க இன்னும் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அப்படியே காப்பி அடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துலலாம் கடை திறக்க போவாங்க ஷட்டரை என்ன பண்ண, இந்த சாவி எடுத்து டர்ன்னுவான். அப்போது சின்ன சின்ன குண்டு பல்பு இருக்கும், என்ன பூச்சி போட்டு இருக்க போதுன்னு சொல்லிட்டு சத்தம் போடுவான். இப்பயும் பாருங்க, அந்த திறக்கிறவன் டர்ன்னு ஏன்டா தட்டுற, அன்னைக்கு செஞ்சாங்களே. அப்போது நாம் வந்து ஊழியம் செய்கிறோன்னா முன்னோர்கள் செஞ்சுட்டு போகலாம், ஆனால் அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க, எது அதுக்கு வசனம் இருக்குதா, இல்லை அது ஒழுங்கு இருக்குதா, அது சரியாக புரிஞ்சுன்னுக்கிறாங்களா, அதை விளங்கினுக்கிறாங்களா, கவனிக்கிறதே கிடையாது. இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஆமேன். பாருங்க, தெளிவு, ரொம்ப தெளிவு வேணும். சும்மா ஊழியம் செய்கிறது இல்லைங்க, ஊழியம்னா தெளிவு வேணும். ஏன் சர்ச்சுக்கு ஆள் வர மாட்டுறாங்க, ஏன் சபை வளர மாட்டேங்குது, ஏன் ஆத்துமாக்கள் ஓடிடுறாங்க வந்தவங்க, ஏன் ஓடுறாங்க? நம்ம வாயை பார்க்கணும். என் பொண்ணு சொல்லும், என்ன டேடி எப்போ பார்த்தாலும் நீ உங்கள் பிரசங்கத்தையே கேட்டுனுக்கிறீங்க அப்படின்வாங்க. நான் சொன்னேன், என் பிரசங்கத்தை எனக்கே பிடிக்குதான்னு பார்க்குறேம்மா, எனக்கே பிடிக்கலன்னா என் ஜனங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறேன் நான். ஹலோ இருக்கிறீங்களா? அப்போயும் நான் பார்ப்பேன், ஐயோ நமக்கே இவ்வளோ பிடிக்கலையே, அப்போ ஜனங்க பாவம் அப்படின்வேன். ஹலோ அதனால தான் அப்படியே டேடி, ஆமாம்மா கவனிங்க.
அடுத்தது பாருங்க, மூணாவது பேப்பரில் ஒரு சில இடங்களில் இயேசு பேசுகிறதை வைத்து கர்த்தர் வெறும் பரலோக மீட்புக்கு தான் முக்கியத்துவம் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு அதில் பி இருக்குது. பிறகு ஆறாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவன் சரீரத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். சரீரத்துக்கும் தேவனாக இருக்கார். எத்தனை பேர் பார்க்குறீங்க அதை? பார்த்தீங்களா? ஆறாவது பாயிண்ட்டு, சரீரத்துக்கு தேவனாக இருக்கார். அப்போ என்னென்னா, இந்த புக்கு பாருங்கள், கவனிங்க. இந்த புக்கு ஆவிக்குரிய காரியத்துக்கும் உதவும், சரீர பிரகார காரியத்துக்கும் இது உதவும். அதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் தேவன் உங்களை என்னை ஆவிக்குரிய மனுஷனாக ஆக்கியிருக்கிறாரு, சரீர பிரகார மனுஷனும் உண்டாக்கியிருக்கிறார். நாம் முழுமையாக ஆவிக்குரியவர்கள், முழுமையாக சரீரத்துக்குரியவர்கள். இயேசுவும் முழுமையாக ஆவிக்குரியவர், அவரும் முழுமையாக தேவனாக இருந்தார், முழுமையாக மனுஷனாக இருந்தார். அப்போது நாம் பார்த்திங்கன்னா வெறும் ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் ஆராயிரும். ஆனால் சரீர பிரகார காரியம் தான் தேவன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, எடுக்கிறதும் கிடையாது, பேசுகிறதும் கிடையாது, அதை கண்டுக்கிறதும் கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், செயின் ப்ரேயர் 72 மணி நேரம், 80 மணி நேரம், 60 மணி நேரம், 48 மணி நேரம், 12 மணி நேரம் வைக்கிறோம். நல்லது தான், ஓகே. ஆனால் அவனுக்கு என்ன தேவைன்னு பார்க்குறோமா? இப்போ பாருங்க, நான் சார்லஸ் ஐயாவை கேட்டேன், ஐயா நாங்கள் சாப்பாடு முடிச்சுட்டு கூட ஒரு 2 செக்ஷன் பேசலான்னு இருக்கிறோம், சாப்பாடு போட்டு இருப்பாங்களா? ஐயோ 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 ஐயோ, நம்பால் சாப்பிட்டா இருக்க மாட்டாங்க ஐயா, ஓட்டம் பிடிப்பாங்க ஐயா. இல்லை, நான் சொல்லி பாருங்க, சில தான் மாற்றிக்கணும் எல்லாத்தையும். சும்மா ஒரு மீட்டிங் கிடையாது இது, சும்மா அப்படியே வாழையாடி வாழை கிடையாது, அப்படியே தண்ணி பாட்டுன்னு ஓடுற அப்படிலாம் இல்லை, பிளாக் பண்ணி என்ன இது மாற்று. அப்போ பாருங்க, கேட்டேன், ஐயா நம்ம ஆளுங்க சாப்பிட்டோன்னு ஓட்டம் பிடிப்பாங்க ஐயா அப்படின்னாரு. என்னையா அவர் போட்டு கொடுத்தேன்னு நினச்சிங்களா? இல்லைங்க, ஏன்னா அவர் சொல்கிறாருங்க, நான் முடிவு எடுக்கணும், இல்லை அவங்க ஏன் அப்படின்னாரு. அப்போ நான் இருக்கிறேன், வரேன் அப்படின்னு நான் இன்னும் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் பாஸ்ட்டுங்கிறத நம்ம 72 மணி நேரம் ப்ரேயர் வைக்கிறோம், 48 மணி நேரம் ப்ரேயர் வைக்கிறோம், 12 மணி நேரம் ப்ரேயர் வைக்கிறோம், 4 நாள் ப்ரேயர் வச்சுட்டு ஜனங்க மட்டும் உட்காரணும் எவ்வளோ நேரம் வேணா, நீங்கள் மட்டும் சோறு ஆப்பிட்டு 1.5 மணி நேரத்துக்கு ஓடிடணும். என்ன நியாயம்? நான் கேட்குறேன், என்ன நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மட்டும் 42 மணி நேரம் வைப்பீங்களாம், 72 மணி நேரம் செயின் ப்ரேயர். இவர் 48 வச்சாருன்னா அடுத்த பாஸ்டர் 72 மணி நேரம் வைப்பார். ஆனால் இவங்க நிறைய பேர் பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த பிரசங்கம் மட்டும் ஓடி போய் தண்ணி குடிச்சிட்டு அப்படிலாம் வந்துடுவாங்க, டீ குடிச்சிட்டுலாம் வந்துடுவாங்க. இந்த அரசியல்வாதி பண்ணுவான் பாரு, உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவான். ஆனால் தொண்டனுங்க கத்திட்டு இருப்பான், கத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜனங்களுக்கு செயின் ப்ரேயரு, ஜனங்களுக்கு இது நமக்கு அரை ப்ரேயர். இருக்கிறீங்களா சார்? யாரையும் குறை சொல்ல சார், இது திங்கிங். மாற்றம் ஏற்படணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் மாற மாட்டோம்? ஏன் வாழ்க்கை மாற மாட்டேங்குது? ஏன் ஊழியம் மாற மாட்டேங்குது? ஏன் எழுப்புதல் வரல? வெறும் ஜபம் பண்ணிட்டு எழுப்புதல் வருதா? மாறணும். நம்ம பிரசங்கத்தை மாற்றணும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும், நம்முடைய செய்கை எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரியங்கள் மாறணும். அருமையானவர்களே, ஹலோ, இருக்கிறீங்களா? ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அதான் போன வாரம் ஒருத்தர் பாஸ்டர் சொன்னார், ஐயா ரொம்ப சூப்பராக இருந்துச்சியா பிரசங்கம், நல்லா இருந்ததுயா அப்படின்னாரு. என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு போனையா, சொன்னேன், என்ன சொன்னேன்னா ஷாலோம் அப்படின்னு கத்துனையா அப்படின்னாரு. என்னன்னா, உனக்கு ஒன்றே உடஞ்சி போவாதுமா, உனக்கு எல்லாம் நல்லா இருக்கம்மான்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த வார்த்தை எனக்கு அப்படியே இன்னும் ஒட்டினுக்குதுயா. நான் நினச்சேன், கை தட்டினேன் ஆண்டவருக்கு. ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனுக்கு பெரிய காரியத்தை மாறிச்சு ஆண்டவர். அப்போ அது மாதிரி இந்த பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை ஒரே ஒரு ஆள் பிடிச்சா போதும், நீங்கள் உங்கள் ஊரையே கலைக்கலாம். ஆமே, உங்கள் ஊரையே கலைக்கலாம் பாருங்கள். அப்போது இந்த தேவனுடைய வார்த்தையில் முதல் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓட்டியிலிருந்து அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இந்த பாவம் புதிய ஏற்பாட்டிலுக்கு செயல்படும் என்றால், பழைய ஏற்பாட்டில் ஓட்டினா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டுக்கு வராதா? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பாவம் புதிய ஏற்பாட்டை நாசமாக்கும் என்றால், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் நல்லது செய்யாதா? சொல்லுவீங்களா? செய்வீங்களா? அரசியல்வாதிகிட்ட கற்றுனுக்கிறேன் பாரு நான். சில நேரத்தில் அவங்ககிட்ட போய் கற்றுக்க வேண்டியதாகுது, ஜனங்களை எப்படி கொண்டு வரணுன்ட்டு, ஓட்டு போட வைக்கிறது. அப்போ பாருங்க, அது மட்டும் இல்லை, அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டார் ஆண்டவர். எதுக்கு?
இங்கே ஆசீர்வாதம் வரத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டார். சிலுவையில் தேவன், தேவாதி தேவன், ராஜாதி கத்தாதி கத்த, திருப்பி சொல்கிறேன், நீச கோலம் எடுத்து வந்தார். பாருங்க பாருங்க, தேவனுக்கு உலகத்தை உண்டாக்குறது ரொம்ப ஈஸி. உலகத்தை ரொம்ப சீக்கிரம் உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாது வந்துடுச்சு. இருளை மாத்தினாரு, புல்புடியை கொண்டு எல்லாம் வாயில சொல்லி சொல்லி வர வச்சிட்டாரு. ஆனா ரட்சிப்புக்கு அவரே மறிச்சார், அவரே செத்தார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாருன்னா நம்ம எவ்வளோ யோசிக்கணும் பாருங்க. அதுதான் சிலுவையை உயர்த்தணும், அவர் ரத்தத்தை உயர்த்தணும், ஒரு மரணத்தை உயர்த்தணும், ஒரு பாடுகளை உயர்த்தணும். நம்ம முட்டிக்காலை உயர்த்தினுக்கிறோம். ஹலோ, என்ன உயர்த்தினுக்கிறோம்? முட்டிக்கால் தேஞ்சிச்சா? முட்டிக்கால் தேஞ்சிச்சா? நான் சொல்கிறேன், உங்கள் முட்டிக்காலை காட்டிலும் ஏசு ரத்தத்தை பெருசா, முட்டிக்காலை பெருசா? கொஞ்சம் சிந்திங்க. சின்ன ட்விஸ்ட்டு வரணும். ட்விஸ்ட்டு வாழ்க்கையில் ட்விஸ்ட்டு மாறணும். வாழ்க்கை ஊழியெல்லாம் மாறிடும். எப்படிங்க ஊழியம் கட்டப்படுது? இந்த முட்டிக்காலில் தான் ஊழியம் கட்டப்படுது. அப்போ ஏசு ரத்தம், ஏசு பாடலாம் சும்மாவா? நான் சொன்னேன் முழங்கால் போட தேவைன்னு சொல்ல. ஆனால் ஏசு ரத்தத்தை காட்டிலும் ஏசு பாடலை காட்டும் உங்கள் முழங்கால உயர்த்தாதீங்க. உங்கள் முழங்கால காட்டிலும் ஏசு ரத்தம் பெருசுங்க, ஏசு பாடு பெருசுங்க, இயேசுடைய அடிக்கப்பட்ட அந்த காயம் பெருசுங்க, அவர் அவமானம் பெருசுங்க, அவர் முள்முடி தாங்கின அது பெருசுங்க. நான் எவ்வளோ அவமானப்பட்டேன். உங்கள் அவமானம் ஒன்றுமே கிடையாது, என் அவமானம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய அவமானம், அவர் நமக்காக பட்ட அந்த தியாகம், அது நம்முடைய மனசுல நம்முடைய உள்ளத்தில் வந்துச்சுன்னா நம்முடைய ஊழியம் பயங்கரமாக வளரும். நம்ம என்ன பண்ண, நம்ம உபவாசம், நம்ம தியாகம், நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் ஒழிய, ஆனால் அவரை குறித்து மனசில் கொண்டு வர்றது, அவரை குறித்து பிரசங்கமும் பண்ணுறது கிடையாது. இருக்கிறீங்களா? அடுத்தது பாருங்க, செகண்ட் பாயிண்ட்டு. இது முன்னூரை. பாவத்தின் முதல் வரவில்லை, ஆசீர்வாதம் தான் முதல் வந்தது. அதுக்கு ஆதியாகும் 1:28 என்ன சொல்கிறது? ஆசீர்வாதம் முதல் வந்துச்சு. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குன உடனே என்ன பண்ணிட்டாரு? நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்க என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ ஆசீர்வாதம் தான் முதல் வந்துச்சு, பாவம் ரெண்டாவது. அப்போ ரெண்டாவது வந்த பாவமே நாசமாக்குமனா முதல் வந்த ஆசீர்வாதம் மக்களை ஆசீர்வதிக்காதா? கொஞ்சம் சிந்தி பாருங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. சும்மா ஏதோ ஒன்று யாரோ ஒன்று சொல்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. வசனத்துக்குள்ளே போகணும், ஆராயணும். நானே சொன்னால் கூட நீங்கள் ஆராயுங்க, நானே சொன்னால் கூட நீங்கள் ஆராயுங்க. ஏன்னா ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ள ஆவியான சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். நான் தப்பாக சொன்னால் கூட உங்களுக்கு ஆவியான சொல்லுவார், இது தப்புன்னு சொல்லுவார். அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் உலக மக்களை கூட ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பெரும்பாலும் உலக மக்களை யார் ஆசீர்வதிக்குதுன்னா பிசாசு ஆசீர்வதிக்கிறான், பேய் ஆசீர்வதிக்குது. பேய் எப்படிங்க ஆசீர்வதிக்கும்? அவங்கிட்ட திருவோடு தான் இருக்குது. ஏசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். அவங்ககிட்ட சட்டி தான் இருக்குது. அவன் தெருவா திரிஞ்சுனுக்கிறான், யாராவது இதெல்லாம் பண்ணுவாங்களான்ட்டு. அவன் போய் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் எல்லாத்துக்கும் வசனம் கொடுப்பேன். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் நல்லா போகிறோம், பேய் வணங்குறான்ல, அதுதான் நல்லாக்குறான். நான் சொல்கிறேன், இது கடவுள் தான் அவளை ஆசீர்வதிக்கிறான்றதுக்கு வசனம் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் தான், அவன் போய் லோத்து போய் மாட்டிக்கினான். போய் மாட்டினோடனே அவனை போய் அழைச்சின்னு வரான். 318 வீரர்களை கொண்டு போய் ஜெயிச்சு கொண்டு வரான். அவங்கள யார்? லோத்துடைய குடும்பத்தெல்லாம் கொண்டு வரான், சோதம் குமரில் மீட்டு கொண்டாரான். அப்போ வரும்பொழுது இந்த சோதம் ராஜா வராரு. அதுக்கு முன்னால் மெல்கிசேதேம் ராஜா ஒருத்தர் வராரு. இதெல்லாம் ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு பாஸ்ட், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் என்ன ஆபிரகாம் வந்த உடனே ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? அந்த மெல்கிசேதேக்கு என்கிற ராஜா அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொடுக்குறார். கொடுத்த உடனே அதை சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறார்? அவனுக்கு தசம பாகத்தை எடுத்து கொடுக்குறாரு. அப்போது அந்த அப்பமும் திராட்சை ரசம் என்னன்னு தெரியுங்களா? ஆபிரகாமே, உன் சுய சக்தினாலே சுய பக்தினாலே நீ இந்த ஜெயம் உனக்கு கிடைக்கல. என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் மரணம் உயிர்த்தெழுதல் வல்லமையினால தான், அவருடைய மீட்பின் அடிப்படையில் தான் நீ உனக்கு ஜெயம் கிடைச்சிது. நான் தான் கூட இந்த ஜெயத்தை கொடுத்தேன்னு சொல்கிறது அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. அப்படி ஞாபகப்படுத்தும் போது தான் அவன் தசம பாகம் கொடுக்குறான். தசம பாகம் கொடுக்கும்போது அவனுக்குள்ளே யார் இருந்ததுன்னா லேவி இருந்தாராம். லேவி இருந்தானா? என்ன லேவி இருந்தானா? எபிரேயர் புஸ்தகம் அதிலே இருக்குது பாருங்க, 7ஆம் அதிகாரம் 9-10 நீங்கள் வாசிங்கன்னா, ஆபிரகாம் தசமம் பாக்கு கொடுக்கும்போது லேவியே தசமம் கொடுக்குறாராம். அப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு இன்னும் ஈசாக்கு பிறகலை, ஈசாக்கு அப்புறம் யாக்கோப்புக்கு 12 கோத்திரம், இன்னும் யாருமே வரல.
ஆனால் ஆபிரகாம் கொடுத்த போது லேவியே கொடுத்தான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுதுன்னா, ஆதாமை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த உலக ஜனங்களாம் ஆதாமுக்குள்ளே இருந்தாங்க. ஹலோ, யாருக்குள்ளே இருந்தாங்க? ஆதாமுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க தான் தேவன் அவங்கள ஆசீர்வதிக்கும் போது இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் தான் உலக மக்களுக்கு வருது. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனையே கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு நினச்சி புரிஞ்சுதுன்னா உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? சொல்லுங்க பாஸ்டர். அவனையும் ஆசீர்வதிப்பார்னா யாரு? ஆண்டவர் அறியாத உடன்படிக்கை இல்லாதவனுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார்னா, உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தேவன் எப்படி ஆசீர்வாதமா கொடுக்காத இருப்பாரு? நீங்க எப்படி ஒண்ணு இல்லாத இருப்பீங்க? நீங்க எப்படி பேங்க்ல காசு இல்லாத இருப்பீங்க? நீங்க எப்படி துணிமணி இல்லாத இருப்பீங்க? நீங்க எப்படி உயர்வாக இல்லாத இருப்பீங்க? அப்ப பாருங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன நினைச்சுக்கணும், அவனை யாரும் ஆசீர்வதிக்க இல்லை, அவனையும் கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு டபுள். சொல்லுங்க, டபுள். நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். என்ன ரெட்டிப்பான ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரப்பிரகார ஆசீர்வாதம். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? யாரும் ஒன்றுமே சைலண்டாக கிடைக்க ஒரு மாதிரி. இயேசுவின் நாமத்தில் மனங்கள் திறக்கப்படுவதாக, மனங்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக. பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு எனக்கும் ரெண்டு ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரம் ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த ரெண்டு ஆசீர்வாதத்துக்கும் பாருங்க, எத்தனை பேர் ரெண்டு கைக்குது? ரெண்டு கை இந்த காமி, கை நீட்டுங்க அப்படி. ஆமாம், வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் உண்டு. ஹல்லேலூயா. வலது கையில் தீர்க்க, ரெண்டு கைக்கு தான், அதுதான் ரெண்டு கை வச்சாரு. வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் கனமும். ஏசாயா புத்தகம் சொல்லுது, நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய். வலதுபுறம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பெருகுவே, உலக பிறகான ஆசீர்வாதத்திலும் நீ பெருகுவே. வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய். ராக்கா லாமா ஷகா ரபாக்கா. ஆவியானுடைய வல்லமை ஜனனுடைய உள்ளங்களை திறக்க விட்ட ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பாருங்க, அன்னைக்கு அடுப்பு கண்டு பிடிச்சி பற்ற வச்சான் சுள்ளி கட்டையில். இன்னைக்கு கேஸை போய் பற்ற வைக்கிறல்ல, ஏன் பத்தாவது? நான்லாம் சுள்ளி கட்டையில் தான் இருப்போம். அன்றைக்கி பாருங்கள், ஒரு இது மவுண்ட் ரோடுக்கு போயிட்டு இந்த பிரசங்கம் பண்ணியிருந்தேன். கேட்டேன், பாஸ்டருங்கெல்லாம் கேட்டு, எத்தனை பேர் கட்ட வண்டியில் வந்துக்கிறீங்கன்னு கேட்டேன். எத்தனை பேர் கட்ட வண்டியில் வந்துக்கிறேன்னு அப்படி பார்த்தாங்க. டூ வீலர் தான் வந்துக்கிறேன். அன்றைக்கி கட்ட வண்டி, இன்றைக்கி டூ வீலரில் வந்துக்கிறீங்க இல்லையா? அதில் இன்னொருத்தர் அழைச்சவர் கூப்பிட்டு, இல்லை பாஸ்டர் கட்ட வண்டியில் கூட வர முடியும் அப்படின்னாரு. மவுண்ட் ரோட்டில் சேர்க்கவும் மாட்டான் கட்ட வண்டியை. ஹலோ, மவுண்ட் ரோட்டில் கட்ட வண்டி லாரி உள்ளே வந்தாலும் கேஸ் போட்டுருவான் 10 மணிக்கு மத்தியானத்தில். அவர் வெதாண்டமாக பேசுறது. நான் இப்போ பாருங்கள், கட்ட வண்டியிலேருந்து நேற்று வந்திருந்தேன். இன்றைக்கி எத்தனை மணி டடக்கு 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 ஓடி வந்தோம். இதோ போன வாரம் நாங்கள் போன மாதம் வாரணாசிக்கு போனோம். சைக்கிள் எத்தனை போயிருந்தேன், ஃப்ளைட்டில் போயிட்டேன். ஒன்றே இல்லாத ஆளுங்க நான். சைக்கிள் கூட இல்லாத இருந்தேன். சைக்கிள் கூட கிடையாது நான் ஊழியத்துக்கு வரும்போது. இன்றைக்கி பறக்கிறதுக்கு வச்சுக்கிறார் கர்த்தர். ஏன்னா உன்னை மேலாக்குவேன், உன்னை தலையாக்குவேன். ஆமேன். இந்த மனசை திறக்கணும் பாருங்கள். ஆண்டவர்கிட்ட மனசை திறங்க சொல்லுவாங்கள்ல, மனசை திறந்து நான் லவ் பண்ணுறேன் உன்னை. கடவுளை கிட்ட வசனத்தை மனசை திறந்து லவ் பண்ணி வசனத்தை ஏற்றுங்க. வசனத்து மேலே லவ் வரணுங்க. ஆமேன். பாருங்கள், நம்ம பாருங்க, இது தப்பு. அன்பு கூறுறது தான் சொல்கிறேன் நான். அன்பு கூறுறது தான். தேவன் உங்கள் மேலே அன்பு கூர்ந்துருக்கிறார், உங்கள் மேலே அன்பு கூர்ந்துக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளை குட்டியும் நல்லா இருக்கணும். பாருங்கள், அன்றைக்கி சொல்கிறாங்க, விவசாயத்தை காப்போம் அப்படின்றா. சில பேர் இயற்கையை காக்க வேண்டும், விலங்குகளை காக்க வேண்டும் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் அக்கறை இருக்குது. ஆனால் மனுஷனை காக்கணும்னு இருக்குதா? ஏன்னா மனுஷனை காக்க முடியாது. ஏன்னா அவனே செத்துக்கு போய் கிடக்கிறான். அதனால தான் மனுஷனை காக்கிறத பற்றி இல்லை. விவசாயத்தை காத்துக்கலாமா, விலங்குகளை காக்கணுமா, காட்டை காக்கணும், மலையை காக்கணும். பாருங்கள், எதிர்காலத்துக்கு என்னென்ன இருக்கணும். 6 சொல்லுவாங்களே அன்றைக்கி, நல்ல இந்த பிரிட்டிஷ் அரசு வந்து எல்லா டேமெல்லாம் கட்டினாங்க, எல்லாம் கட்டினா எதிர்காலம் இப்படி நல்லா இருக்கிறோம். ஆனால் நம்ம அடுத்த ஜெனரேஷன் போகிறோம். அடுத்த ஜெனரேஷன் ஒன்றும் இயேசு வர மாட்டார். இயேசு கண்டிப்பாக வர போகிறாரு. இயேசு கண்டிப்பாக வரதான் போகிறாரு. ஆனால்
அடுத்த சந்ததிக்கு நம்ம ஆவிக்குரிய காரியத்தை என்ன வச்சுட்டு போகிறோம்? பிரிட்ஜு கட்டிட்டு போனீங்கம்மா, பிரிட்ஜு கட்டிட்டு போகணுமா, பாலம் கட்டிட்டு போயிருக்கிறோமா, அந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறோம், என்ன செஞ்சான்? ஒன்றுமே செஞ்சான், 5 வருஷம் தண்டம் அப்படின்றோம். ஆனால் நாம் ஆவிக்குரிய உலகத்தில் உட்காந்துக்கின்னு ஆவிக்குரிய ஜெனரேஷனுக்கு நாம் என்ன சேர்த்து வச்சுட்டு போகிறோம்? நல்ல காரியங்களை சேர்த்து வச்சுட்டு போகிறோமா? நம்முடைய பேரன் சப்போஸ் இயேசு வரலன்னா என் பேரன்லாம் எப்படி இருக்கணும்னா சேடு மாதிரி இருக்கணும். சேடு நினைக்கிறீங்களா? கடன் கொடுப்பான். சேடு என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவான். அதான் சேடுன்றோம். அவர் தான் ஆண்டவர் தான் சொன்னார், உன் பேர பிள்ளைலாம் சேடாக இருப்பான்டா அப்படின்னாரு. ஏன்னா கடன் கொடுப்பான், நீயோ கடன் வாங்காது இருப்பானா தான் அந்த அர்த்தம். சேடாக இருப்பானா உன் பேர பிள்ளைங்க. இந்த பாருங்க, நீங்கள் வரைக்கும் இருக்கலாம், உங்கள் பேர பிள்ளைலாம் இப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பேர பிள்ளைலாம் அவன் என்ன பண்ண ராயலிட்டியாக இருக்கணும். அதுக்கு இன்றைக்கு நான் வித்துடணும். இன்றைக்கு என் மனசு என் உள்ளத்தெல்லாம் மாற்றிக்கணும். நானும் அப்படி இருந்துட்டு என் பேர பிள்ளையும் இருந்தானா என்னத்துக்கு ஆகுறது சொல்லுவான். அவன் பேரன் என் தாத்தை என்னத்தையா பைபிள் வச்சுருந்தான் அந்த ஆள். தப்பா நினச்சிக்காதீங்க, ஒன்றுமே சேர்த்து வைக்கல. சுபர் சார் லேசான காரியம் கிடையாது. இப்போ உலகத்தில் சொல்கிறோம்ல, என்ன செஞ்சு வச்சுட்டு போகிற? பிரிட்ஜி கட்டினானா, ஆறு கட்டினானா, அது கட்டினானா, காட்டை கட்டினானா, இத்தை கட்டினானான்றோம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் நாம் மக்களுக்கு பிற்கால இருக்கிற சந்ததிகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுத்துட்டு போக போகிறோம் என்றது ரொம்ப முக்கியம் சார். இருக்கிறீங்களா? நீங்களும் நான் வேதம் சொல்லுது, வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியும் புத்தி உள்ள கணவனும் கர்த்தர் அருளும் ஈவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கணவன் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைக்கு மருமகனையும் மருமகளையும் அவர் கொடுக்க போகிறார், சம்மதி அவர் கொடுக்க போகிறார். அதே நேரத்தில் நான் ஒரு வசனத்தை பிடிச்சினேன். ஆண்டவர் வீடு ஆஸ்தி பிதாக்கள் வைக்கும் சொன்னீங்களப்பா, நான் பிதாப்பா, நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, நான் என் பிள்ளைங்கள வீடு வாசல் வைக்கணும்ப்பா. அந்த வசனத்தை பிடிச்சிக்கிறேன்ப்பா நான். ஹலோ, அவர் சொல்லிட்டாரா இல்லையா? பிள்ளைங்களுக்கு என்ன வைக்க போனோம்? வீடு ஆஸ்திலாம் வைக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு வீடு ஆஸ்திலாம் வைக்கிறீங்க. வீடு ஆஸ்தினா வெறும் ஒரு வீடு 2 வீடு இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்போ நாம் பேரனுக்கெல்லாம் என்ன வச்சுட்டு போகிறோன்றது ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. சரி, அப்போ பாருங்கள், 3வது, என்டியில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை நிறைய இல்லை என்றாலும் அதற்கு பதிலாக பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசீர்வாத வார்த்தை நிறைய கிடையாது. இல்லை, ஆசீர்வாத வார்த்தை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு பதிலாக வேற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன எடுத்துக்கிட்டீங்களா? அதை பாருங்க. பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான், பரிபூர்ணம், சம்பூர்ணம், ஐஸ்வர்யம், நிறைவு, திருப்தி, அளவற்ற, மிகவும் அதிகமாக. எல்லாம் கொஞ்சம் வாய்த்து சொல்லுங்களேன். பாக்கியவான் சொல்லுங்க, வாய்த்து வந்து. பாக்கியவான், பரிபூர்ணம், சம்பூர்ணம், ஐஸ்வர்யம், நிறைவு, திருப்தி, அளவற்ற, மிகவும் அதிகமாக. காலங்காலத்தால் ஏஞ்சி இதை பேசினாலே போதுங்க. நம்ம பாருங்க, அந்த காலத்தில் எங்கள் சின்ன வயசுலலாம் நாங்கள் ரட்சிக்கப்படல, இந்த குடுகாரன் வருவான். அந்த குடுகாரனா அந்த மாடு எடுத்துக்கின்னு காலை 4 மணிக்கு நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது. ஒன்றே நம்ம வீட்டு எங்கள் அப்பா சொல்லுவார், நம்ம வீட்டு எதுக்கு நின்று கத்துறான் நல்ல. ஒரு குடுகாரன் பேசுகிறத கூட நம்ம பேச மாட்டோம். நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது. அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு வரான். ஆனால் நீங்கள் நின்று உங்கள் வீட்டுக்கு நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குன்னு சொல்லி பாருங்க. ஹலோ, நல்ல காலம் இயேசு மூலம் பிறந்துடுச்சு. நல்ல காலத்தில் தான் நான் வாழ்ந்துருக்கிறேன். ஆசீர்வாத காலத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிறேன். நிறைவின் காலத்தில் தான் வாழ்ந்துக்கிறேன். பரிபூர்ண காலத்தில் நான் வாழ்ந்துக்கிறேன். திருப்தியின் காலத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிறேன். அளவற்ற விதத்தில் நான் வாழ்ந்துக்கிறேன். மிகவும் அதிகமான காரியத்தை நான் வாழ்ந்துக்கிறேன். இருக்கிறீங்களா? திருப்பி சொல்கிறேன், தேவனுடைய காரியத்தை பார்க்கறது கிடையாது. தோமா சொன்னா, ஆண்டவரே நான் வச்சு பார்ப்பேன். போடான்ட்டு, நீ விசுவாசி இல்லை போ. நான் சொல்கிறதெல்லாம் பார்க்கறது கிடையாது, விசுவாசிக்கிறது. ஆமேன், விசுவாசிக்கிறது. இன்னைக்கு இல்லாத இருக்கலாம், இன்னைக்கு அளவற்ற விதத்தில் இருக்கலாம், ட்ரையாக இருக்கலாம், டைட்டாக இருக்கலாம், நயா பைசா இல்லாத இருக்கலாம். ஆனால் இதை டெய்லி சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் அப்படியா நான் வந்து சவுளை போல விழுந்துட போகிறேன், சவுளை போல விழுந்துட போகிறேன். என்னையா நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு தெரில. அப்புறம் அவன் பேர்னா அந்த அந்த தாடை எடுத்து சாவடிச்சான 1000 கழுதிய சிம்சனை போகிற விழுந்துட போகிறேன். ஏங்க எதை பிடிக்கணும் வசனம் தெரில.
எதை வசனத்தை பிடிக்கணும்னு தெரியல, எந்த வசனத்தை எடுத்து பிடிச்சி பேசணும்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. போனீங்கன்னா பஃபே இருக்குது, பஃபேல எல்லாம் வச்சிடறான், உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கொன்றான். அப்போ பண்ணுற ஓ குலாப்ஜாம், ஆட்டுக்கறி, அதை மட்டும் எடுக்க தெரியுது, இதில் மட்டும் எடுக்க தெரியுது. இதில் எப்படின்னா எல்லாம் ட்ரை ஆகிறது எடுத்துக்கிறது. இருக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, நான் சொல்ல தேவனை சொல்லியிருக்கிறார். ஜீவனும் மரணத்தையும் ஜீவனையும் மரணத்தை உனக்கு முன்பாக வச்சுக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தை உனக்கு முன்பாக வச்சுக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளு. அவரே சொல்லிட்டார், தம்பி ரெண்டாவதுல இருக்கு தம்பி, ஆனால் ஜாக்கிரதையாக நான் சொல்கிறது எடுத்துக்கொண்டார். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏதோ அவர் எடுத்துக்க வேணான்னாரோ அதைத்தான் நம்ம எடுத்துப்போம். அதைத்தான் எடுத்து அதை தியானிச்சு அதை உள்ளத்தை வச்சு அதை தியானம் பண்ணி அதை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது. சிம்சன் தெரியுமா, விழுந்து போயிட்டான், ஜாக்கிரதை நீயும் விழுந்துருவ. இதுக்கா மைக்குங்க, இதுக்கா ஒரு ஃபுல்பிட்டு, இதுக்கா ஒரு பிரசங்கம்? நீங்கள் நினைப்பீங்க அப்போ அது பேசக்கூடாதா? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஃபெய்த் எதிர் மேலே வைக்கணும், ஜீவன் மேலே வைக்கணும். 2 வசனம் இருக்குதுங்க. பவுல் சொல்கிறாரு, எழுத்து கொள்ளுமா. என்னது எழுத்து கொள்ளும்? எழுத்தை தப்பாக வியாக்கியானம் பண்ணி எடுத்துக்கினீங்கன்னா இந்த எழுத்து நம்மளை சாவடிச்சிடும். நான் சொல்ல, பவுல் சொல்கிறாரு, எழுத்து 2 கொரிந்தியர் 3:6 எழுத்து கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எதை எடுத்து வச்சு தியானம் பண்ணல அதுதான் உங்கள் வாழ்க்கையை கொல்லும் இல்லை ஆசீர்வதிக்கும். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 7:21 சொல்லுது. ஏசு சொல்கிறாரு, நீங்கள் இதை சொன்னீங்க, இதை பண்ணீங்க, அதை பண்ணீங்க, பிசாசு தொட்டிங்க, அதை தொட்டிங்க, இதை தொட்டிங்க, ஆனால் உங்களை அறியன்றார் இல்லையா? மத்தேயு 7:21. அதே மத்தேயு 25:21 சொல்லுது, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்றாரு. நான் இதை தான் எடுத்துப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்தில் நான் பிரவேசிப்பேன். என்னை அறியன்னு சொல்கிற இடத்துல நான் எடுக்க மாட்டேன். ஆமேன். எது மேலே நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, எதை விற்கிறீங்க பாருங்க. ஆப்பிள் விதைக்கணும்னா ஆப்பிள் எடுக்கிறான் விதைய, தக்காளி எடுக்கணும் தக்காளி விதைய எடுக்கிறான். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விதையத்தான் ஜனங்கள் மேலே விதைக்கணும். ஆமேன். ஜனங்கள்லாம் நிலங்க, ஜனங்கள் நிலம், நிலத்தில் வாரம் வாரம் என்ன விதை தூவுறீங்க? என்ன விதை தூவுறீங்க? சுகத்தை தூவுறீங்களா, ஆரோக்கியத்தை தூவுறீங்களா, சமாதானத்தை தூவுறீங்களா, சந்தோஷத்தை தூவுறீங்களா, விடுதலையை தூவுறீங்களா, ரட்சிப்பை தூவுறீங்களா, நன்மைகளை தூவுறீங்களா, அல்ல சாபத்தை பேசுறீங்களா? ஹலோ, நிலம் எதை போட்டாலும் விளையும், எதை போட்டாலும் விளையும். தக்காளியை போட்டாலும் விதையும், எது போட்டாலும் விளையும். அப்போது நீங்களும் நானும் விதைக்கிற விஷயத்தை விவசாயி, நீங்களும் நானும் வசனத்தை விதைக்கிற விவசாயி. ஆகவே நீங்கள் எடுத்து அந்த விதையை டெய்லி வாரம் வாரம் வர மக்களுக்கு எப்படி எடுத்து விதைக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் சபை தோட்டத்தை போல் இருக்கும், பூந்தோட்டத்தை போல் இருக்கும். உங்கள் தோட்டம் செழிப்பாக இருக்கும். உங்கள் சபை மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, கனி கொடுப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஊரும் நல்லா இருக்கும். இருக்கிறீங்களா? அடுத்தது பாருங்கள், நான்காவது தங்க நகை அணிவதில் சர்ச்சை. ஷக்காரா பாகா பயமாகுது பாருங்கள் ஒரு பார்க்கறதுக்கு. ஆனால் இதெல்லாம் படிக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், கரண்ட்டு ஷாக் அடிக்குது, ஷாக் அடிக்குமா? ஆனால் அந்த கரண்ட்டில் என்னென்ன பண்ணுறோம்? துபார் மைக்கு, கீபோர்டு, லைட்டு, ஃபேனு, மோட்டார், எல்லாம் சிஸ்டம், அப்புறம் ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் கரண்ட்டில் இயங்குது. ஆனால் கரண்ட்டு டேஞ்சர். என்னதுங்க கரண்ட்? என்னங்க டேஞ்சர். ஆனால் கரண்ட்டு டேஞ்சரை முறையோடு பயன்படுத்தினா ஃபேன் சுற்றுது, முறையோடு பயன்படுத்தினா லைட் எரியுது, முறையோடு பயன்படுத்தினா மைக்கு வேலை செய்யுது, முறையோடு பயன்படுத்தினா ஃப்ரிட்ஜு வேலை செய்யுது, முறையோடு பயன்படுத்தினா ஏசி வேலை செய்யுது. எல்லாம் முறையோடு பயன்படுத்தினா கரண்ட் டேஞ்சர் கரண்ட்டு. ஆனால் எல்லாமே மாறுது, எல்லாம் நல்லா இருக்குது. ஹலோ, சில நேரத்தில் பணம், சில நேரத்தில் வேதம் சொல்லுது கொஞ்சம் டேஞ்சருப்பா, பணம் ஆசை டேஞ்சரு. ஆனால் கரண்ட் எப்படி பயன்படுத்துறியோ அப்படி பயன்படுத்தினா அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாஸ்டர் புரியுதா பாஸ்டர்? நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? சும்மா யோசிக்காதீங்க. கரண்ட்டு ஆபத்து கரண்ட் நம்ம யூஸ் பண்ணாதான் இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள்.
சொல்லுவாங்க ஒரு பேஸ் இல்லை 3 பேஸ் வேணும் 3 பேஸ் வேணும்னுவாங்க. லோடு ஜாஸ்தி அப்படின்னுவோம். அது மட்டும் எக்ஸ்ட்ரா கரண்ட் வேணும், பணம் எக்ஸ்ட்ரா வேணாமா? என்ன இது ஏங்க? உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க காசு கொடுப்பீங்க. என்னங்க நீங்கள் உங்கள் நீங்கள் ஹோட்டலில் போய் உட்காடுறீங்க, நீங்கள் 4 இட்லி ஒரு வடை சாப்பிட போகிறீங்க, எதிர்க்க ஒருத்தர் வந்துட்டார் பாஸ்ட்டு 4 இட்லி வடைக்கு, உங்கள்கிட்ட காசு இல்லை என்ன பண்ணுவீங்க? இல்லையா அவரை பார்த்துட்டு திரும்பிக்கின்னு சாப்பிட்றது, ஏன்னா பில்லுகள் கேட்க போகிறாருன்னு. நான் என்ன சொல்கிறேன், அவர் பார்த்த உடனே உங்கள் கையில் நிறைய காசு இருந்துச்சுன்னா, பாஸ்டர் வாங்க 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இந்தாங்க 4 இட்லி வடை தோசை சாப்பிட்றீங்களா, அப்புறம் வீட்டுக்கு மனைவிக்கு இருந்தாக்கா, அதுதாங்க நிறைய வேணும். நிறைய வேணும் என்ன நினச்சினீங்க நீங்கள்? தொப்பிக்கிறதுக்கா சொல்கிறேன் நான். எனக்கு காசு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஊழியம் நிறைய நடக்குது. சில பேர் சொல்கிற காசுனால வேலை. காசுனா என்ன? காசு ஒரு பகுதியாக இருக்குது. என் வாழ்க்கையில் காசு ஒரு பகுதியாக இருக்குது. இந்த உலகத்தில் காசு இல்லைன்னா ஒன்றும் நவராது. அதுதான் தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, ஆதியாம் புஸ்தகத்திலேயே அங்கே ஆதியாமத்திலே பொண்ணு விளைஞ்சிச்சு. பொண்ணு விளைஞ்சி தங்கம் விளைஞ்சிதான், தங்கம். அது மட்டும் இல்லை, பரலோகத்திலையும் தங்கத்தை போட்டு கட்டிட்டு இருக்கிறார். ஹலோ, ஆனால் தங்கம் சர்ச்சை, தங்கம் அணிவதில் சர்ச்சை. சரி பார்ப்போம். இப்போது ஏனென்றால் யாக்கோப்பு எதுக்கு இது மாதிரி ஆகுதுன்னா, யாக்கோப்பு கருவேல் மரத்தில் என்ன பண்ணிட்டான், 35ஆம் அதிகாரம் ஆதியாம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் என்ன ஆச்சுன்னா, கவனிங்க, 35ஆம் அதிகாரத்தில் என்ன ஆச்சு, அந்த அவனுடைய நகைகள், அவங்க மனைவி போட்ட நகைகள் எல்லாத்தையும் வந்து புதைச்சிட்டான்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இது இந்த சவுலு கிட்ட ஆண்டவர் சொன்னார், அமலேக்கருடைய ஆடுகள் மாடுகள் இதெல்லாத்தையும் தீ போட்டு கொளுத்திரு அப்படின்ட்டாரு. தீ போட்டு கொளுத்திரு, ஏன்னா தீட்டாண்டெல்லாம் தீ போட்டு கொளுத்திரு எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கெட்ட குமாரன் வரான், போயிட்டு தங்க நகையம் போடுறாரு. என்ன போடுறாரு? ஏசு சொல்கிற கதை. அவன் வந்தோடனையும் தங்க நகை தகரமாக போட்டார் பாஸ்டர். தங்க நகையை போட்டார், உயர்ந்த வஸ்திரம், ஷூவு, ஆடல் பாடல், கொண்டாட்டம், கச்சேரி நடக்குது, பிபி ஊதுறாங்க, பிரியாணி வேகுது, வாசனை கும்முன்னு அடிக்குது. பெரியவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, பிரியாணி அடிக்குது வாசனை, இன்னும் ஆடல் பாடல் எல்லாம் பிபி ஊதுறாங்க, டம் நடிக்கிறாங்க. என்ன இது? கோபம் வருது பாருங்க. மதவாதிகளுக்கு தான் கோபம் வரும். இந்த மாதிரி ஆடல் பாடல் நல்லா இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா மதவாதிகளும் பிடிக்காது. ஆனால் தேவ உறவில் இருக்கிறவங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. ஹலோ, என்னதுங்க? ஆடலும் பாடலும் எங்கே? அப்பா வீட்டில் தான் இருக்கணும். அவன் பண்ணிக்கிட்ட போகும்போது உம்முன்னு தான். அப்பா வீட்டுக்கு போனால் ஆடல் பாடல். நீங்கள் நானும் யாருங்க? அப்பா வீட்டில் இருக்கிறவங்க ஆடல் பாடலோடு தான் இருக்கணும். ஆமாம், டெய்லி வீட்டில் ஆடல் பாடலோடு இருக்கணும். அப்போ தான் அப்பாவுக்கு பிடிக்கும். பாருங்கள், அடுத்தது பிறகு இயேசு வந்து வரி கட்டணும். வரி கட்டுற வேலை வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணார் ஆண்டவர், எப்பா வரி கட்டணும், ஐயோ நம்மளால் வரி கட்ட முடியாதுப்பா, ஐயோ அதெல்லாம் பெரிய காரியம்ப்பா. வரினா என்னது? இன்கம் டேக்ஸ். எத்தனை பேர் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க? இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க யாராவது? பாஸ்டருங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா? நீங்கள் கட்டுறீங்களா பாஸ்டர்? நீங்கள் கட்டுறீங்க. நீங்களாம்? நானும் கட்டுறேங்க. இயேசுவே இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிறாரு. அப்போ ஊழியக்காரெலாம் இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு உயரணும். ஹலோ இருக்கிறீங்களா? இதெல்லாம் பாருங்கள். இயேசுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுற பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணார் இயேசு? போப்பா தம்பி, ஐயோ தலையை சொரிஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னாரு. போப்பா கடலில் போ, மீனை பிடி, ஒரு வெள்ளி பணத்தை. எது? புதிய ஏற்பாட்டில் தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளி. புதிய ஏற்பாட்டில் தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளி. எங்கே? புதிய ஏற்பாட்டில் தங்கம் வெள்ளி. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எந்த ஏற்பாட்டில் இருக்கிறீங்க? தங்கம் வெள்ளி அப்படியே எடுத்து கொடுப்பான்னு சொல்லிட்டாரு. நான் இன்னும் நிறைய உள்ளே போவேன், ஆனால் முடியாது. கவனிங்க சார், நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் பேசுகிறேன் சார். நீங்கள் நான் நல்லா, ஏன் நான் இல்லை, அவர் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. யார்? அவர். அப்பா சொல்கிறா, என் ஊழியக்காரன் கண்ணீர் சிந்தக்கூடாது, என் ஊழியக்காரன் நல்லா இருக்கணும். ஆமேன். என் ஊழியக்காரனுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஊழியக்காரன் வெல்த்தியாக இருக்கணும், என் ஊழியக்காரன் போகும்போது ரெஸ்பெக்ட் உண்டாகணும் நாட்டில். ஆமேன். இங்கே பாருங்க, அந்த வெள்ளியும் பொண்ணும் புதிய ஏற்பாட்டில் இப்போ என்ன ஆச்சுன்னா,
இந்த பழைய ஏற்பாட்டில் அவர் இந்த தங்கத்தை எல்லாம் புதைச்சி போட்டார். தீட்டு போட்ட தங்கத்தை புதைச்சி போட்டார். இது தீட்டுப்பட்ட ஒட்டகம் ஆடு மாடெல்லாம் போட்டாச்சு. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் வாங்கி விற்றாங்களா இல்லையா? இப்போ ஆடு மாடு இருக்குதா இல்லைங்களா? அழிச்சு போட்டாரா? ஏய், ஆடு வம்சத்தை அழி, மாடு வம்சத்தை ஒட்டக வம்சத்தை அழினாரா? என்னங்க, தீட்டுப்பட்ட நகையை தான் புதைக்க சொன்னார், ஜிஆர்டி நகையை புதைக்க சொல்ல. ஹலோ, ஜிஆர்டி நகையை புதைக்க சொல்ல, கிருஷ்ணா நகையை புதைக்க சொல்ல, என்னப்பா அது ஜாய்ஸ் ஆலுகாஸ் நகையை புதைக்க சொல்ல. அதெல்லாம் கடவுள் கொடுத்த நகைங்க. இங்கே கவனிங்க. இப்போ திருப்பி கொஞ்சம் மண்டையில் ஒரு மாதிரி இருக்கும். திருப்பி சொல்கிறேன், இன்னும் விளக்கம். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஊசி போன சோறு, ஊசி போன குழம்ப வீட்டில் வெளியே வந்து குப்பை தொட்டில் கொட்டினாங்களாம். எதிர் வீட்டு லேடி பார்த்துன்னு இருந்துச்சான். இது போய் புது சாப்பாடை செஞ்சு புது குழம்பை செஞ்சுன்னு வந்து குப்பை தொட்டில் கொட்டுச்சான். விளங்குது பாருங்க, இப்போ விளங்குது பாருங்க. உடனே அந்த அம்மா கேட்டுச்சேன் எதிர் வீட்டை, ஏண்டி சுட சாப்பாட்டை கொட்டுற, சுட குழம்பு நேற்று நீ கொட்டினி அடி மடிச்சி, நான் ஊசி போன சோறை ஊசி போன குழம்பை கொட்டினேன்டி, நீ புது சோறையும் புது குழம்பையும் உன்னை கொட்ட சொன்னது. அப்படியா? தீட்டுப்பட்ட நகையும் தீட்டுப்பட்ட ஆடு மாடையும் தான் ஆண்டவர் எரிக்க சொன்னார். தீட்டு இல்லாத ஆடு மாடையும் கொட்டகையும் வச்சுக்க சொன்னார். தீட்டுப்பட்ட நகை தான் புதைச்சாங்க. இப்போ வர நகைலாம் ஃப்ரெஷ் நகை. காசு கொடுத்தா நகை வாங்கிக்கலாம், நகை மாட்டிக்கலாம். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க, புது குழம்பை தூக்கி ஊற்றுற மாதிரி பண்ணுறீங்க. ஞாபகம் வச்சுங்க, இனிமேல் புது ஊசி போன குழம்பை தான் கொட்டணும். ஊசி போனதை தான் தூக்கி போட சொல்லிக்கிற வழிய என்னங்க நம்ம. அதான் எங்கள் ஊரில் கிராமங்க. நான் கிராமத்துலேருந்து வர ஆள், சிட்டியிலேருந்து ஆள் தான். நான் கிராமத்தில் இருக்கிற ஆள். ஒரு அம்மா சொன்னாங்க, கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கேட்டேன். கவனிங்க, கோயிலுக்கா? எதுக்கு சார்? உங்களை மாதிரி ஆக்க போகிறீங்களா? காதில் கையில் ஒன்று மூக்கில் போடாதக்குன்னு தப்பாக சொல்ல. நான் கவனிங்க, இதெல்லாம் முண்டச்சி மாதிரி ஆக்க போறியா? அப்போ பாருங்கள், புறஜாதி உள்ளே வர்றதுக்கு யாருங்க தடை? நம்ம பிரசங்கம், பழைய பிரசங்கம் எல்லாரையுமே இன்னைக்கு என்ன பண்ணுது, உள்ள வெறுப்படைய வைக்குது. அப்போது இது வரைக்கும் அப்படி இருக்கலாம். நான் சொன்னேன், அன்னைக்கு அடுப்பு பற்ற வச்சிங்கல்ல, ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு கேஸ் ஸ்டவ் அதை மட்டும் எடுத்துக்கிறீங்கல்ல. அன்னைக்கு கட்ட வண்டியில் போனோம், இன்னைக்கு ஓட்டுன்னு போகிறோம். அப்போது தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, ஆராயிங்க, கரெக்டான காரியங்களை சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? இருக்கிறீங்களா? பிரைஸ்லாம். நான் கர்த்தருடைய ஆவியானவர் மூலம் பாருங்கள், நான் சும்மா பிரசங்கம் பண்ணல. காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சேன். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு எழுந்திரிச்சு தேவ சமூகத்தில் உட்காந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே 4:30 வரைக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி 6 மணிக்கு எல்லாம் சேர்ந்து வந்தோம். டெய்லி ப்ரேயர் பண்ணுற ஆள் நான் வந்து சும்மா வந்து இப்படி கோட் ஷூட் போட்டுக்கிறதுனால இவங்கெல்லாம் ப்ரேயர்லாம் கடவுளை நேசிக்கிற ஆள், கடவுளை அன்பு கூறுற ஆள், கடவுள் மேலே அந்த அன்பு கூறுறதை தான் இப்போ இந்த அகாப்பி அன்பு தான் பேசுது. எதுக்கு? நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படணும், உங்கள் கவலை போகணும், உங்கள் வியாதி மறையணும், உங்கள் குடும்ப பிரச்சனை மாறணும், ஊழியக்காரன் தலை நிமிர்ந்து நடக்கணும், ஊழியக்காரருடைய ஊழியங்கள் வெல்த்தியாக இருக்கணும். ஹலோ, இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். டைம் சொல்லிட்டு உடனே ஒரு மாதிரி ஆகிறாதீங்க. எங்களுக்கு டைம் கரெக்டாக கொடுத்துக்கிறாங்க, கரெக்டாக முடிச்சிடுவோம். அதுன்னு பெருசுங்க பண்ண மாட்டோம். சில பேர் பாருங்கள், ஜெபம் பண்ண சொன்னால் ஒரு பாட்டு பாட்டு பாடினுப்பாங்க. சில பேர் வந்து சுருக்கமாக பண்ண சொன்னால் இன்னும் 2-3 இழுப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணுங்கள். சில பேர் ஜெபம் பண்ண சொன்னால் சாட்சி சொல்கிறது. அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னார். எதுக்கு? அரசாங்கத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னார். அவர் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறாரு, அரசாங்கத்துக்கு அது ஜெபமே பண்ணல, தொடுவே இல்லை அந்த குறிப்பை. யாருங்க? ஊழியக்கார மீட்டிங்கில் பார்க்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தப்பாக சொல்ல, திருப்பி சொல்கிறேன், தப்பாக யாரையுமே தப்பாக சொல்ல. நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள். இல்லை உங்களை வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க, ரெக்கார்டிங் பண்ணிங்க. அப்போ பாருங்கள், அப்போது கரெக்டாக நாங்கள் டைம் முடியும். அப்படி அடுத்தது 5வது அதான் வேதாமம். என்னதுன்னா, வேதாமம் வந்து எதுக்காக? இந்த வேதாங்கமம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்கு இது எடுத்துக்கணும், சரீர பிரகாரம் காரியத்துக்கும் இதை எடுத்துக்கணும். ஏன்னா நீங்களும் நானும் முதல் பாருங்கள், எடுத்தோடனே தேவன் எதை உண்டாக்குனார் தெரியுங்களா? விதை உண்டாக்குமா? சரீரத்தை தான் உண்டாக்குனார். எதை உண்டாக்குனார்?
சரீரத்தை தான் உண்டாக்கினார். முதல் மண்ணினால ஒரு முதல் சரீரத்தை உண்டாக்கினார். அதுக்கப்புறம் தான் ஆவியை ஊதினார். ஜீவ சுவாசம் ஃபர்ஸ்ட் சரீரம், ரெண்டாவது ஆவி. இந்த சரீரம் நல்லா இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும். இந்த சரீரத்தை உடுத்தினா தான் ஊழியம் செய்ய முடியும். இந்த சரீரத்துக்கு சோறு இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும். இந்த சரீரத்துக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சா தான் இந்த சரீரம் நல்லா இருக்கும். ஆமேன். காசு இருந்தால் சரீரத்தில் நல்ல ட்ரெஸ் போடலாம், நல்ல ஷூ போட்டுக்கலாம், நல்ல மெத்தை வாங்கிக்கலாம், வீட்டுக்கு ஏசியை போட்டுக்கலாம், நல்ல ஒரு வீடை கட்டலாம், நல்ல காரில் போகலாம். அப்போது பணம் இருந்தால். இன்னொன்று, பணம் இருக்கும்போது ரெண்டு காலம் வருது. மழை காலம், குளிர்காலம், இதெல்லாம் வருது. குளிர்காலத்தில் என்ன பண்ணலாம்? நல்ல ஷொட்டரை போட்டுக்கின்னு வீட்டில் ஹீட்டரை போட்டுக்கலாம். குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம். வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம். வெயில் காலத்துக்கு ஏசியை போட்டு கூலாக இருக்கலாம். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? சார் இருக்கிறீங்களா சார்? அப்போது நீங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், இது நான் கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இங்கே எதுவும் பேசக்கூடாது, எது பணத்தை பற்றி எதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் கீழே இறங்கணுன்னையும், ஐயா என்ன தரீங்க ஐயா? தருவீங்களா ஐயா? பேக்கு தரீங்களா? இன்றைக்கி வரீங்களா? பேக் தரீங்களா? இல்லை ஆளுக்கு எவ்வளோ ஐயா கவரில் போட்டு தருவீங்க? எப்போ? கீழே. மேலே கடவுள் கொடுக்குறான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் ஒரு மனுஷன் தருவார்னா ரெடியாக இருக்கிறோம். நான் தப்பாக சொல்ல, உலகம் முழுவதும் நான் சொல்கிறேன், கடவுள் கொடுக்குறான்னு மேலே பேசு, கர்த்தர் கொடுப்பான்னு பேசு. பாருங்க, காணிக்கை, நம்ம காணிக்கை பை எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி பை இருக்குது தெரியுமா? பாட்டி பை, சுருக்கு பை, அதை எடுத்துன்னு போடுது. இந்த அந்த 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 அவன் 4 எட்டினா தான் போடுவான், ₹1 ₹5 தான் போடுவான். ஏன்னா நீங்கள் என்ன பை தான் கொண்டு போய்க்கிறீங்க. நான் எப்படி தான் எடுத்துன்னு போய் எந்த வீட்டில் டப்பா, இவ்வளோ பெரிய டப்பா, 2 500 கட்டு உள்ளே போவோம். ஃபெய்த்து உள்ளே போவோம். ஆனால் போடுவாங்க. என் சர்ச்சில் நீங்கள் சொல்லுவாங்க, சர்ச்சில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுங்க காணிக்கை தான் போடுது, ₹10 தான். ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் அதனால் சிதம்பரத்துக்கு போய் ஊழியம் பண்ணேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே ஊழியம் பண்ணி 70 பேர் வந்தாங்க உபவாச ஜபத்துக்கு. முடிஞ்சவொடனே காணிக்கை கொண்டாந்து கொடுத்தாரு அவர். எவ்வளோ? 70 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட ₹250. திறந்து பார்த்தா சில்லறையாக ₹250 இருந்துச்சு. இதான் எங்கள் ஜனங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தாரு. நான் சொன்னேன், ஏன் ஜனங்க ஒரு ஆள் ₹500 போட்டு போயிடுவான். ஹலோ, ஒரு ஆள் ₹500 போட்டு போயிடுவான். ஏன்? நான் டெய்லி கடவுளுடைய வார்த்தையை செமையாக பிரசங்கம் பண்ணுறேன். கவனிங்க, இப்போ நீங்கள் பை கொடுக்குறீங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் போடுவாங்க. ஆனால் எங்கள் ஜனங்க கவர் இல்லாதையே 4000 போடுவாங்க, கவர் இல்லாத 5000 போடுவாங்க, கவர் இல்லாதையே 3000 போடுவாங்க, கவர் இல்லாதையே எல்லாம் போடுவாங்க. ஏன்னா நான் இன்னும் பாருங்கள், 20 வருஷம் ஆகுது, இன்னும் கவர் அடிக்கலை, காணிக்கு கவர் அடிக்கலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? மைக்கு இருக்குதோ, பாக்ஸு இருக்குதோ, தப்பு டேபிள் ஃபுல் பீட் இருக்குதோ, கவர் மட்டும் இருக்கும். இருக்கிறீங்களா? நான் தப்பாக சொல்ல, திருப்பி சொல்கிறேன். ஆனால் உங்கள் ஃபெய்த்து தேவன் எவ்வளோ பெரியவர்னு பேச ஆரம்பிக்கும் போது அவன் கவரில் பார்க்க மாட்டான், கவரை தேட மாட்டான், எடுத்து போட்டு போகலாம். இந்த தேவன் ஏன்னா எப்படிப்பட்ட 1 வருஷம் சம்பளத்தை கொண்டாந்து ஊற்றுறான் இயேசு பாதத்தில். 1 வருஷம் சம்பளம், 1 வருஷம் சம்பளம். நான் நினச்சேன் 4,80,000 இப்போ 40,000 நினச்சேன். அப்படி இல்லையா? உள்ளே போய் ஆராய்ச்சி பார்த்தா ஒரு பாஸ் சொல்கிறார் 15 லட்சம் ஆகுது அந்த டப்பா. 15 லட்சத்தை காலில் தூக்கி போட்டு போயிட்டான். ஹலோ, நான் சொல்கிறேன், இப்படிலாம் விசுவாசிங்கன்னா உங்கள் காலில் அப்படி தூக்கி போட்டு போவாங்க. ஹலோ, ஏன் புதிய ஏற்பாட்டில் இருக்குது அது. உங்கள் சபையில் எவ்வளோ பாஸ்டர் ₹10 பார்த்துட்டு ஒரு கவர் போட்டு கொடுக்க மாட்டாங்க, வெக்கப்படும். பாஸ்டர் செக்கு எவ்வளோ? இந்த 5 லட்சம், இந்த செக்கு அப்படி போட்டு தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. அப்படி தான் விசுவாசிங்க, கடவுள் அப்படி செய்வார். ஆமென். சொத்துக்களை கொண்டாந்து கொடுப்பாங்க உங்கள் சபையில். விசுவாசிங்களா இல்லைங்களா? வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, பேதுரு காலில் கொண்டாந்து சொத்துக்களை போட்டாங்க. ஆமென். இயேசுக்கு பெரிய சொத்துக்களை நிரம்பின ஸ்திரீகள் ஊழியம் பண்ணாங்க. நான் சொல்கிறேன், இயேசு ஊழியத்திலேயே இயேசுக்கு ஊழியத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னா நான் யார்? ஜிஜிபி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி பேசணும்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் புரிஞ்சிக்கிற மாதிரிக்காக சொல்கிறேன். இயேசு ஊழியத்துக்கு
அது மாதிரி இல்லை இயேசு ஊழியத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு யூதாசு பணப்பைய தூக்கின்னு தான். இயேசு ஊழியத்துக்கு, இயேசு தேவகுமாரி ஊழியத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஊழியத்துக்கு என் ஊழியத்துக்கு பணம் வேணுமா வேணவா? நான் திருப்பி சொல்கிறேங்க, பணத்தை பேசினாலும் பணம் ஆசை இல்லை எனக்கு. இயேசு ஆசை. இயேசு ஆசை இருந்துச்சுன்னா இது பணம் தானாக வரும். ஆமேன். பாருங்க, திருப்பி சொன்னல 2 கைக்கு தான் 2 வலது புறம். இயேசு பேதுருக்கு 2 போட்டை கொடுத்தார். என்னது? ஆவிக்குரிய போட்டு ஒன்று, பொருளாதாரம் போட்டு. ஹலோ, இருக்குல்ல இல்லையா? சொல்லுங்க. ஆவிக்குரிய போட்டு ஒன்று, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று, பொருளாதார ஆசீர்வாதம் ஒன்று. 2 போட்டுங்க. உங்களுக்கு 2 போட்டு வேணுமா வேணாவா? நம்ம சொல்லுவோம் 2 போட்டு. 2 போட்டுனா ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரீர பூமிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும். சும்மா 2 கை தான் தட்ட முடியும், ஒரு கையில் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கீங்களா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நான் இதோட முடிக்கிறேன். பாஸ்டர் ரெடி ஸ்டடியில் இருக்கிறார் நம்ம பென்சன் ஐயா. நான் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்னும் பாரு, ஒன்றுமே இதெல்லாம் பேசணும்னா இன்னும் வெளிச்சம் வந்துனே இருக்கும். பாருங்க, உள்ள சரக்கு இருக்குது, உள்ள சரக்கு இருக்குது. இதை திரும்பி அல்லேலூயா அல்லேலூயா. எங்கே இருக்குது இந்த வசனம்? எல்லாம் உள்ளே இருக்குது. உள்ளே போயிடுச்சு, எழுதப்பட்டிருக்குது, வாயில் வருது. நன்மையும் கிருபையும் உன் தொடரும், என் பாத்திரம் நிரம்பி. வழி என்னன்னா பாருங்க, வழி என்னன்னா, இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றுனா கிட்ட வந்துடும், படக்குன்னு நிறுத்திடுவோம், வழிய போதும். ஆனால் தேவன் ஊத்து ஊத்து, அப்படியே இறங்கு, அப்படியே போ, ரோடுக்கு போ, அப்படியே போ, தெருவுக்கு போ, அது தமிழ்நாட்டுக்கு போ, அப்படியே இந்தியாவுக்கு போ. அதான் நம்ம ஆள் வேலை. ஊத்து நம்ம பாருங்க, கொஞ்சம் 3/4 கிளாஸ் அது டீ குடிப்பாங்களே, இப்போ கூட கையில் ஊற்ற போது சப்பு கப்பு தவுளுண்டு கப்பு பாருங்க. அப்போ எப்படி ஆகிட்டோம் நம்ம? அந்த காலத்தில் லோட்டாவாக குடிச்சிருந்தோம். இன்றைக்கி பாருங்க, கப்பு 2 இன்னும் காட்டினா அது ஒரு மூடியில் கொடுப்பாங்க, அப்படி ஊற்றிட்டு டீ போ முடிஞ்சிச்சு. என்ன லெவலில் இருக்கிறோம் பாருங்க நம்ம. இருக்கீங்களா இல்லையா? ஐயா, நான் குறை சொல்லையா, திங்கிங் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே தான் தேவன் நம்முடைய மனதை விரிவுபடுத்தணும், உள்ளங்களை விரிவுபடுத்தணும், இதை ஆராயணும், என்ன சொல்லியிருக்குது. அப்போது எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படியே தான் கடவுள் நம்மளை உண்டாக்கிறார். கடைசி ஒரு வசனம் மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம், சரீர சுகம். கடைசியாக சரீர சுகம் பாருங்கள். சரீர சுகம் எத்தனை பேருக்கு தீர்க்காய்ச்சோடு வாழ போகிறீங்க? தீர்க்காய்ச்சோடு இருப்பீங்களா? வேதம் சொல்லுது, பலத்தில் மிகுதி 80 கிடையாது, 120 வயசு தான். யார் சொன்னது? மோசே சொன்னார். 120 வயசு, 120 வரைக்கும் வாழ்ந்தார். அவர் 80 சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னார், 120 வயசு வரைக்கும் நீ வாழ்வே. ஆமேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, வலது கையில் தீர்க்காய்ச்சி இடத்துல செல்வம் கனமும் இருக்கும், முதிர் வயலும் கடித்தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோபு புஸ்தகம் லாஸ்ட் பாருங்க, லாஸ்ட் பேஜில் இருக்குது. யோபு புஸ்தகம் 33:25 பாருங்க. அப்பொழுதுதான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவன் மாம்சம், என்னுடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும். சொல்லுங்க, என்னுடைய மாம்சம். சொல்லுங்க, என்னுடைய மாம்சம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். தன் வாழ நான் வாழ வயதுக்கு நாட்களுக்கு திரும்புவேன். கர்த்தர் சொல்றாரு, நீ சின்ன பையன் சின்ன பொண்ணு மாதிரி இருப்பீங்களாம். எத்தனை பேருக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கணும், சின்ன பொண்ணு மாதிரி இருக்கணும்? பழைய போட்டோ வைத்து பார்க்குற, ஐயோ இவ்வளோ அழகாகிறேன்னு, இப்போ இப்படி இருக்கிறேன்னு தொங்குதியா? இப்போ கஷ்டமாகுது இல்லை? கடவுள் சொல்கிறாரு, வாழ வயது போல் வச்சுருப்பாராம். திருப்பி மாறங்க, ஸ்டாண்டர்ட் ஆகிடுவீங்க. இப்போ 40 வயசுக்கு திரும்பவும் எல்லாமே. எனக்கு இப்போ நான் என் வயசு சொல்ல மாட்டேன், சின்ன வயசு எனக்கு. ஹலோ, சின்ன வயசு எனக்கு. நான் வாழ வயதுக்கு திரும்புவேன். டெய்லி சொல்கிறேன், என் முகம் சுருக்க விழக்கூடாது, என் கழுத்து இதுவாக கூடாது. எல்லாம் இப்போ தெரிஞ்சிச்சு, அறிவில்லை எனக்கு. இப்போ தான் தெரிஞ்சுது பாருங்க இந்த வசனம்லாம். நான் சுருக்க விழாது, என் கிட்னிகள் நல்லா இருக்கும். இயேசு நாமத்தை கிட்னியை ஆசீர்வதிக்கிறேன், குடலை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ரத்தத்தை ஆற்றில் தெளிக்கிறேன், இயேசு ரத்தத்தை கல்லீரல் நுரையீரலில் தெளிக்கிறேன், இயேசு ரத்தத்தை கண்ணில் தெளிக்கிறேன், கண்ணு நரம்பில் தெளிக்கிறேன், காதில் தெளிக்கிற இயேசு ரத்தத்தை, பற்களில் தெளிக்கிற இயேசு ரத்தத்தை, ஈரில் தெளிக்கிற இயேசு ரத்தத்தை, முடியில் தெளிக்கிற இயேசு ரத்தத்தை, மூளையை தெளிக்கிற இயேசு ரத்தத்தை, நரம்புகளை தெளிக்கிற இயேசு ரத்தத்தை, பாதத்தில் தெளிக்கிற ரத்தத்தை, எல்லா அவயங்களையும் டெய்லி 3 வேளையே தெளிப்ப இயேசு ரத்தத்தை. ஏன்னா ஃப்ரெஷ் ஆகிடும் என்னுடைய சரீரம். வாழ வயதுக்கு என்ன கர்த்தர்
திருப்ப சொல்லுங்கள், கர்த்தர் என்னை சின்ன பையன் மாதிரி வச்சுனுப்பார், சின்ன பொண்ணு மாதிரி இருப்பார். ஏங்க நான் சொல்லுங்க, வாழை வயது போல் ஒன்று ஆக்குன்னு சொல்லிக்கிற அவரை தான் நீங்கள் கேட்கணும், திட்டணும் அவரை. அவர் தான் சொன்னார், உன்னை சின்ன பொண்ணு மாதிரி ஆக்குவேன், உன்னை சின்ன பையன் மாதிரி ஆக்குவேன். ஹலோ, நான் சொல்ல, பிரிட்டோ இல்லை, ஏசப்பா தான் சொல்லிக்கிறார். அப்போது வாழை வயது போல் ஆக்குவேன்னு சொல்லிட்டார்ல. இப்போது கடைசியாக ஏசு எதுக்காக மரிச்சாருன்றது கொஞ்சம் ஒரே ஒரு வசனம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51. நானே வானத்திலிருந்து ஜீவாப்போம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான், நான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்து ஜீவனுக்காக, பரலோக ஜீவனுக்காக இல்லை, உலகத்து ஜீவனுக்காக. அப்படின்னா உலகத்தில் நல்லா வாழ்வதற்காக, உலகத்தில் சரீரத்தை சுகமாக இருப்பதுக்காக, சரீரத்தில் ஆரோக்கியமாக இருப்பதுக்காக, சரீரத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதுக்காக நான் கொடுக்கும் ஜீவன் உலகத்துக்கு ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க, 2 காரியம் தான் தராரு, ஹெல்த்து வெல்த்து. சொல்லுங்கள், ஹெல்த்து வெல்த்து. ஆமாம், சபையில் 2 வீக்னஸ் இருக்குது, ஹெல்த்து வெல்த்து. பிள்ளைங்களுக்கு வந்து பாருங்கள், படிப்பு ஏறலைன்னா, இங்கிலீஷில் ஏறலைன்னா, மேக்ஸ் ஏறலைன்னா ட்விட்டரில் வச்சு அந்த பிள்ளைங்களை பாஸ் பண்ணிடுறோம். மேக்ஸில் பாஸ் பண்ணிடுறோம், என்ன பண்ணுறோம், அந்த இங்கிலீஷில் பாஸ் பண்ணிடுறோம். உங்கள் சபையில் ஹெல்த்து வெல்த்தில் வீக்கன் ஆகுதுன்னா அந்த ஹெல்த்து வெல்த்துக்கு நல்ல டியூஷன் எடுங்க, நல்லா அதை பற்றி போதிங்க. அவங்க ஹெல்த்தாக இருப்பாங்க, அப்படின்னா சுகமாக இருப்பாங்க, வெல்த்தாகவும் ஆகிடுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், பிரைஸ் தி லார்ட்.